தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலைய மண்ணா போற்றி, கண்ணார் உதக்கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, மாகம் பெண்ணுருவா நாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனையச் செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். திருவருளும் குருவருளும் கூட்ட திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் 3 தந்திரத்தை நாம் முடித்து அதை முறையாக இப்பொழுது நம்முடைய மன்றம் அதை பதிவேற்றம் செய்து வருகின்றது. ஏறக்குறைய தொற்று காலத்திற்கு முன்னாலே தொடங்கிய இந்த திருமந்திர வகுப்பை முறையாக பதிவு செய்து எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒளிநாடாவிலே அந்த ஒளியாக இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 10 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு அவர்கள் அழகாக பதிவேற்றம் செய்து வருகிறார்கள். அன்று வந்து கேட்க முடியாத அன்பர்கள், இன்னும் தமிழ்நாட்டை விட்டு இருக்கின்ற மற்ற தமிழர்கள், திருமுறையில் ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாம் அதை கண்டு மகிழ்கிறார்கள். எப்படி நம்முடைய பக்தி டிவி அவர்கள் 4ஆம் தந்திரத்தை முறையாக ஒளியும் ஒளியுமாக அவர் செய்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய தவம். நமக்கு வகுப்பிலே கலந்து கொண்டவருக்கு இல்லாமல் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கெல்லாம் கூட இது போய் சேருகிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆனால் நீங்கள் அந்த 3ஆம் தந்திரம் வரையில் ஒளிநாடாவிலே நீங்கள் கேட்கலாம். அதற்கெல்லாம் சில வசதிகள் இப்பொழுது வந்திருக்கின்றன. 4ஆம் தந்திரத்திலிருந்து நம்முடைய பக்தி டிவி அவர்கள் ஒளியோடு அதை நமக்கு தருகிறார்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே சில சிந்தனைகளை நாம் அங்கே கேட்கலாம். நேரடியாக இப்பொழுது 4ஆம் தந்திரத்திலே நாம் ஏறக்குறைய 2 நாள் வகுப்பு நாம் நடத்தி வருகின்றோம். இன்றைய நாளில் 4ஆம் தந்திரத்தில் 2வது பாடல் அசபை என்றதில் 2வது மந்திரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடலை இப்பொழுது ஐயா அவர்கள் உங்களுக்கு தந்திருப்பார்கள். 4ஆம் தந்திரத்திலே 2வது மந்திரமாக ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் மூவெழுத்தாலே முறைக்கின்ற சோதியை மாயெழுத்தாலே மயக்கமது உற்றதே என்று ஒரு புதிர் பாடல் போல, விடுகதை போல அந்த பாடலை அவர்கள் பாடியிருக்கிறார். ஓரெழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து, மாயெழுத்து என்று சித்தர் பரிபாஷை போல அல்லது விடுகதை போல அந்த மந்திரத்தை அவர் செய்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த குறிப்புகளை நாம் தந்திருக்கின்றோம். ஓரெழுத்து என்றால் என்ன, ஈரெழுத்து என்றால் என்ன, 3 எழுத்து என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதல் தந்திரத்தில் அவர் ஒரு விஷயம், முதல் மந்திரத்தில் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார். பிரணவம் என்பது ஓரெழுத்து என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் அம்ச மந்திரம் என்று அம்சம் என்று 2 எழுத்தை சொல்லியிருக்கிறார். அந்த இம்மை விட்டுடணும். அம்சம் என்றால் ஹா சா தான் அம்சம், அது 2 எழுத்தாக சொல்லியிருக்கிறார். திருவைந்த எழுத்தை 3 எழுத்தாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த முதல் மந்திரத்தில் இந்த 3 ஒரே பொருள் உடையன, ஒரே முதன்மை சிறப்பு. பிரணவத்திற்கு தருகின்ற அதே சிறப்பை அம்ச மந்திரத்துக்கு தரணும். பிரணவ மந்திரத்துக்கு தருகின்ற அந்த சிறப்பை அம்ச மந்திரத்துக்கு தரணும். அம்ச மந்திரத்தினுடைய பொருளாக 5 எழுத்து இருக்கிறது.
என்று இப்படி அங்கேயே நமக்கு 3 வகையாக சொல்லியிருக்கிறார். ஓரெழுத்தென்றால் பிரணவம், ஈரெழுத்தென்றால் அம்சம், 3 எழுத்தென்றால் அது சிவாய என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே வேற மாதிரி இங்கே பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த குறிப்பை பார்த்தா தெரியும். முதல் மந்திரமாகிய முன்பாடல், முதல் பாட்டு இருக்கு இல்லையா, முன்பாட்டு, அசபை என்ற அதிகாரம், அசபையின் அதிகாரம். அங்கே என்ன அசபை என்ற அதிகாரத்திலே என்ன பொருள் சொல்லப்படுகிறது, என்ன விளக்கப்படுகிறது? சித்தாந்தம் படிக்கிற பொழுது சிவஞான மாபாடியத்தில் நம்ம ஒன்று சொல்லுவோம். சிவஞான மாபாடியத்தில் அதிகரணம் என்று வரும். திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற நூல்களை பார்த்தீங்கன்னா அதிகாரம்னு வரும். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று தொல்காப்பியத்தில் பார்க்கலாம். அதேபோல திருக்குறளில் 133 அதிகாரங்கள் என்று வருது. சிலம்பினால் அதிகரித்ததால் சிலப்பதிகாரம் என்றே ஒரு நூலே நமக்கு அதிகாரம் என்ற சொல்லோடு சிலப்பதிகாரம் அதனால் தானே வருது, சிலம்பினால் தானே வருகின்றது. அந்த சிலம்பு கவரப்பட்டதாலே அந்த சிலம்பை வைத்து தான் அந்த காப்பியம், மாதவியினுடைய சிலம்பு, கோப்பெருந்தேனுடைய சிலம்பு என்று, கண்ணையினுடைய சிலம்பு, கோப்பெருந்தேனுடைய சிலம்பு என்று 2 வகையான சிலம்பு அங்கே பேசப்படுகிறது. அதனால் வாசுப்பா மாணிக்கம் பேராசிரியர் எந்த சிலம்பு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த எந்த சிலம்புன்றதில் கண்ணகி கொடுத்தாலே அந்த சிலம்பினாலே பிரச்சனை வந்ததா, கோப்பெருந்தேனுடைய சிலம்பு கவரப்பட்டதல்லவா அதனால் பிரச்சனை வந்ததா என்று அதில் ஆராய்ச்சி பண்ணுறார். சிலப்பதிகாரம்னு ஒரு பேர் வச்சுக்கிறாரு இளங்கோவடிகள். அது கண்ணகி சிலம்பை பின்பற்றி வைக்கப்பட்டதா அல்லது கோப்பெருந்தேனுடைய சிலம்பை பின்பற்றி வைக்கப்பட்டதான்னு ஒரு ஆராய்ச்சி அவர் பண்ணுறார். எப்படி இருந்தாலும் அது சிலம்பு தான் அதுக்கு பிரச்சனை இல்லையா. அது கண்ணகி சிலம்பாக இருந்தால் என்ன, கோப்பெருந்தேனுடைய சிலம்பாக இருந்தால் என்ன வாங்க. ஆனால் சிலம்பினால் அதிகரித்தது சிலப்பதிகாரம் என்று பார்க்கிறோம். அதுபோல் அதிகாரம் என்பது வேறு. மாபாடியத்தில் அதிகரணம் என்று வருகின்றது. அது முதலில் சொல்லிடலாம். நீங்கள் அந்த அலைபேசி மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வச்சிங்கன்னா ரெக்கார்டிங்க்கு பிரச்சனை வருது. அலைபேசி மட்டும் கொஞ்சம் சைலண்ட் பண்ணுறோங்க. அதிகாரம் என்றால் ஒரு பொருளை பற்றி பல பாடல்களை சொல்லலாம், அது அதிகாரம். எழுத்ததிகாரம் சொன்னால் எழுத்தை பற்றி அந்த நூற்பால் அந்த பகுதி பூரா எழுத்தை பற்றி தான் வரும். சொல்லதிகாரம் என்றால் சொல்லை பற்றி வரும். அப்போ ஒரு பொருளை பற்றி விரிவாக சொல்லுகின்ற பகுதி அதிகாரம். ஆனால் மாபாடியத்தில் அதிகரணம் வருது இல்லையா, அதிகரணம் வேறு. அதிகரணம் என்றால் அதுவும் 5 வகை என்றார், 5 விஷயங்களை சொல்லுன்றார். ஒன்று முதல்ல மேற்கோள். ஒரு பொருளை ஏதாவது மேற்கோளாக நம்ம சொல்வோம். அதாவது உலகம் படைக்கப்பட்ட பொருள், இது மேற்கோள். இதுதான் நாம் கொள்ளுகின்ற கொள்கை. நம்முடைய கொள்கை என்ன? சித்தாந்த கொள்கை. உலகம் படைக்கப்பட்டது. அது முதல் அதிகரணத்தில் மேற்கோள் வரும். அதுக்கு அடுத்து 2வது ஐயம். நாம் சொல்லுகின்ற மேற்கோளுக்கு ஒரு ஐயம். உலகம் படைக்கப்பட்டதா இல்லைன்னு இல்லையா, உலகம் படைக்கப்பட்டதா ஒரு ஐயம் வரும். படைக்கப்பட்டதா தானே தோன்றியதா என்ற ஐயம், அது 2வது. 3வது, நாம் சொல்லுகின்ற மேற்கோளுக்கு ஐயம் வந்தவுடனே அந்த ஐயத்தை நீக்குவதற்கு இல்லையா, ஐயத்தை நீக்குவது பூர்வபட்சம் என்று மாற்றுக் கட்சி என்ன சொல்கிறாங்க? மாற்றுக் கட்சி சட்டசபையோ பாராளுமன்றமோ ஒரு கருத்தை விளக்குகிற பொழுது மாற்றுக் கட்சி அதை ஒத்துக்குச்சா, அதை மறுக்குதா? அப்போ மாற்றுக் கட்சி இந்த உலகம் படைக்கப்பட்டது என்ன சொல்லுகிறது என்பது மாற்றுக் கட்சியினுடைய பூர்வபட்சம் சொல்லுவாங்க. அது 3வது பூர்வபட்சம். 4வது அந்த மேற்கோளுக்கு சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, அது 4வது சித்தாந்தம். அந்த மேற்கோள் உலகம் படைக்கப்பட்டது என்பதை ஏன் இங்கே சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு இயைபு தொடர்பு சொல்லணும். ஏன் இங்கே சொல்கிறீங்க? முதல் சூத்திரத்தில் கடவுளை பற்றி தானே வருது, உலகம் படைக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்கிறீங்க, அது என்ன இயைபு என்பது அந்த அதிகரணத்தில் 5வதாக வருவது. அப்போ மேற்கோள், பூர்வபட்ச ஐயம், பூர்வபட்சம்,
அதுக்குள்ள சித்தாந்த துணிவு, அதனுடைய இயைபு, இந்த ஐந்தும் தான் அதிகரணம் என்று சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே அசபை என்றதை அதிகாரமாக சொல்கிறார். அசபை என்ற தலைப்பில் என்னெல்லாம் சொல்லலாம் அசபையில் என்று முதல் மந்திரத்தில் ஒன்று சொன்னார். அதை விரிவாக ஏறக்குறைய 8 பக்கம் பார்த்துருக்குறோம். அசபையை பற்றி அங்கே 8 பக்கம் உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பது தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த தொடர்பை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்புகளை நாம் ஞாபகம் வைத்துக்கொண்டால் நல்லது. அப்போ இப்போ கேட்டுட்டு போயிடுறீங்க, ஓய்வாக அதை மறுபடியும் நீங்கள் படிக்கிற பொழுது அந்த தெளிவு நமக்கு வரும். அதுக்கு தான் அதை நம்ம நோட்ஸாக கொடுக்குறோம். அதனால் ஓரெழுத்தாலே, ஈரெழுத்தாலே, மூவெழுத்தாலேன்னு சொல்கிறார். அது என்ன என்பதற்கு நமக்கு இந்த குறிப்பு வருக. வாங்க, குறிப்பு. முதல் மந்திரமாகிய முன் பாடல் அசபை என்ற அதிகாரத்தினுடைய பெயர் அசபை. அது கருதிய பொருள் இது. அசபையில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். இது என குறித்தது. அசபை என்றால் ஜபிக்கப்படாததுன்னு அர்த்தம். நான் சொன்னோம். மந்திரம் என்றால் ஜபிக்க வேண்டும். ஜப மந்திரம், ஜப வேள்வி. இப்போ ஜபம் என்ற சொல்லை கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக எடுத்துட்டாங்க. அவங்க தான் ஜபிப்பதுன்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம தான் ஜபிக்கலன்னு ஆயிடும். சில சொற்களை ஆரம்பிச்சிட்டாங்களா? முடிச்ச மாதிரி அன்றைக்கி 5 மணிக்கு முடிச்ச வரை ஞாபகம் முடியலையோ? பார்ப்போம். அந்த ஜபிக்கப்படுவதால் பொழுது சில சொற்களை சில மதங்கள் எடுத்துக்கிச்சு. ஆறுமுகனாவலர் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆறுமுகனாவலர் நல்ல சைவ அறிஞர் அல்லவா, சைவ சால்புடைய சான்றோர். அவர் தான் அவங்கள கிறிஸ்துவ மத அந்த இயேசு மதக்காரர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு தமிழில் சிலவற்றை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்ன பொழுது பரமண்டலம் என்று அவர் தான் சொன்னாராம். பிதா என்று அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அப்பன் நீ அம்மை நீ நம்ம சொல்கிறதுனால அதை ஏன் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் பிதான்னு சொல்லியிருக்கிறார். எங்கள் அருள் தந்தையே என்று இப்போ சொல்கிறாங்க. அவங்களாம் இப்போ சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பைபிளில் முதல் தமிழில் எழுதினாங்க இல்லையா? தமிழில் எழுதுகிற பொழுது சுவிசேஷம் என்று தான் எழுதினாங்க. அது வடமொழி தான், சுவிசேஷம் என்று எழுதினாங்க. அது மாதிரி நிறைய சொற்கள், அந்த நிறைய சொற்களாக வடமொழியாகவே எழுதிட்டு அவங்களுக்கே புரியாமல் போச்சு. கிறிஸ்தவர்லாம் யார் அங்கேருந்து வந்தவங்களா? நான் பெத்லகத்தில் தான் வந்தாங்க, எல்லாம் தமிழ்நாடு தானே, அவங்களுக்கு தமிழில் தெரியல. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த மொழிபெயர்ப்பை மாற்றி, வடமொழி மொழிபெயர்ப்பை மாற்றி தமிழில் மாற்றினாங்க. மாற்றுகிற பொழுது தான் நம்முடைய ஆறுமுகன் அவரை கேட்டிருக்காங்க. அவர் பரமண்டலத்திற்கும் பிதா என்று சொல்லிட்டார். எனவே இன்றைக்கும் பரமண்டலத்திற்கும் பிதாவே என்று தான் அவங்க சொல்கிறாங்க. நாம் சொல்ல முடியாது. நம்முடைய பெருமான் கூட பரமண்டலம் தான் இருக்கிறாரு, ஆனால் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது டெக்னிக்கல் டேர்மாக அந்த மரத்துக்கு உரியதாக போச்சு, பரமண்டலத்துக்கு பிதான்றது. அதே போல் ஆவி என்றால் தூய ஆவின்றாங்க, உயிர்னு சொல்ல மாட்டாங்க. நாம் பதிபசு பாசம் சொல்கிறோமே, அதில் எங்கேயே ஆவின்னு நாம் சொல்கிறோமா? நாம் சொல்கிறது கிடையாது, அவங்க தான் ஆவின்னுவாங்க. இந்த மாதிரி சில சொற்கள் குறிப்பிட்ட மதத்துக்குன்னு போயிடுச்சு. அதே மாதிரி ஜபித்தல் என்று சொன்னால் நமக்கு இருக்கிறது கர்ம வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி. நமக்கு 5 சொல்லியிருக்கிறோம். அதில் தவம் ஜபம் 2 வருது. தவம் எல்லாம் நமக்கு உரியது தானே. தவம் என்ற தலைப்பில் வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதுகிறார். தவத்தை பற்றி சிவத்தை பேணின் தவத்திற்காடுன்னு தவம் நிறைய சொல்கிறோம். அதே போல் ஜபித்தல், மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமறு செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், நம்ம மந்திரத்தை ஜபித்தல்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லாததுனால நாம் அதை விட்டுட வேண்டியதாக இருந்தது. ஆனால் திருமந்திரத்தில் அப்படி அல்ல, ஜபிப்பது மந்திரம். அதனால் ஜபிக்கப்படாதது அசபை. அஜபா என்றால் ஜபிக்கப்படாததுன்னு அர்த்தம். எனவே ஜபிக்கப்படாமலே மந்திரத்தை சொல்லலாம் என்றால் மனத்தினாலோ வாய் முணுமுணுத்தோ வாயினாலோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூச்சுக்காற்றிலே கலந்து அந்த மூச்சுக்காற்று போய் வருது இல்லையா, அதுவே நமக்கு ஜபம். அந்த மூச்சுக்காற்றை எண்ணுகிற பொழுதே அது ஜபமாக மாறும்.
அதுக்குள்ள மந்திரமாக அம்சம் என்று வைத்துக் கொள்ளுங்க. மூச்சுக்காற்றை வெளியே விடுகிற பொழுது ஹம் என்றும் உள்ளே இழுக்கிற பொழுது சம் என்றும் நீங்கள் சொன்னால் அது இயல்பாகவே இருக்கின்ற மந்திரம். அதைத்தான் அரிதுயில்ல திருமால் செய்கிறார். அவர் தூங்கலை, படுத்து கொண்டிருக்கிறார். அதாவது கிடந்த கோலம், இருந்த கோலம், நின்ற கோலம் சொல்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு கிடந்த கோலம் என்பதாலே ஒரு சிறப்புடையது என்று பார்க்கிறோம். திருவனந்தபுரத்திலே கிடந்த கோலமாகத்தான் இருக்கிறார். அது பெரிய கிடந்த கோலம். நின்ற கோலம் நமக்கு திருப்பதி நமக்கு தெரியும். இருந்த கோலம் அதிகம் கிடையாது. திருவாலுக்கு இருந்த கோலம் அதிகம் கிடையாதுன்றாங்க. ஆனால் கிடந்த கோலத்தில் இருந்து கொண்டு அரிதுயில் இருக்கிறார். அந்த நேரத்துக்கு அம்ச மந்திரமாக ஒரு மூச்சுக்காற்றிலே அம்ச மந்திரம் போய்கொண்டிருக்கிறது. திருமால் ஜபிக்கிறார், ஜபித்துக்கொண்டே பூஜை செய்கிறார் என்பதுதான் நம்முடைய கொள்கை. எனவே அஜபா என்றால் ஜபிக்கப்படாதது, அது திருமால். அந்த அஜபா நடனம் என்பதை திருவாரூரிலே பெருமான் ஆடுகிறான் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். பெருமான் ஆடுகின்ற 108 வகை தாண்டவன்றாங்க. 108 வகை தாண்டவத்தில் சிலவற்றை பேச்சு வழக்கிலே சொல்லியிருக்கிறாங்க. காளிகா தாண்டவம், கௌரி தாண்டவம், சம்ஹார தாண்டவம் என்றெல்லாம் ஒன்றுன்னா சொல்கிறாங்க. சங்கார தாண்டவம்லாம் ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் சொன்னால் ஆனந்த தாண்டவம், ஆலங்காட்டில் ஊர்துவ தாண்டவம் என்று நமக்கு தெரிஞ்ச சில தாண்டவங்களை சொல்கிறோம். அந்த மாதிரி 108 தாண்டவங்களை ஆடுகிற பொழுது ஒரு நடனம் அம்ச நடனம், அஜபா நடனம். அம்ச மந்திரத்தினாலே அஜபா நடனம் என்று திருவாரூரில் சொல்லப்படுகிறது என்று இதெல்லாம் நமக்கு விரிவாக திருவாரூரை பற்றி எத்தனையோ சிறப்புகள். அந்த சிறப்புகளில் திருவாரூரும் சிதம்பரமும் ரொம்ப பழமையானது. ஆனால் தில்லையிலே ஆடுவது ஆனந்த நடனம், திருவாரூரிலே ஆடுவது அஜபா நடனம் என்று நாம் வைத்திருக்கிறோம். அதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் போய் ஆதிரை நாளில் பெருமானை பக்தரெல்லாம் வழிபடுகின்ற பொழுது திருவாரூருக்கும் செல்கிறார்கள், சிதம்பரத்துக்கும் செல்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அஜபா என்றால் ஜபிக்கப்படாததுன்னு அர்த்தம். இனி அது ஓர் எழுத்து எனப்படும். அதன் விளக்கம் இந்த மந்திரத்திலே கூறப்படுகிறது. ஜபிக்கப்படாத ஒரு மந்திரம் எது என்றால் அது ஓர் எழுத்து, ஓம் என்பதுதான், ஓர் எழுத்து தான். அந்த ஓர் எழுத்து எது என்பதை இங்கே சொல்லுகிறார், இந்த மந்திரத்திலே சொல்லுகிறார். எது ஓர் எழுத்து என்றால் உங்கள் குறிப்பில் தான் அதெல்லாம் இருக்குது. பிரணவம் என்பது ஓர் எழுத்து. போன வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். அந்த 8 பக்கத்தில் அது வரும். பிரணவத்திற்கு ஓங்காரம் என்று ஒரு பெயர், ஊமை எழுத்து என்று ஒரு பெயர், பிரணவம் என்று ஒரு பெயர், தாரகம் என்று ஒரு பெயர். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக ஓம் என்பதற்கு சொல்லப்படுகின்ற பெயர்கள். ஊமை எழுத்து என்று சொன்னால் ஏன் ஊமை எழுத்து என்று சொல்லுகிறோம்? எம்பிரான் ஓரெழுத்து, பெருமானுடைய ஓரெழுத்தாக, பெருமானுக்கு 5 எழுத்து நாம் சொல்கிறோம். ஆனால் திருமந்திரத்தை வந்தீங்கன்னா ஏற்றுகின்றேன் எம்பிரானுடைய ஓரெழுத்துன்றார். அப்போ ஓரெழுத்து பிரணவமும் கூட பெருமானுக்குரிய ஓரெழுத்து என்றெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதை இங்கே சொல்கிறார். ஓரெழுத்து என்றால் பிரணவம்னு சொல்லாமல் சமஷ்டி பிரணவம் என்று சொல்கிறார். சமஷ்டி என்றால் தமிழில் தொகைன்னு அர்த்தம், தொகுத்தல் அர்த்தம், மொத்தமாக சேர்த்து சொல்வது தொகை. பிஎஸ்டி என்று சொன்னால் வகை, வகைப்படுத்தி சொல்லுதல். ஆனால் வியட்டி பிரணவம் என்றால் ஆ உ மா என்று பிரிக்கலாம். தொகையாக சமஷ்டி பிரணவம் என்று சொன்னால் ஓம் என்று சொல்லலாம். வாங்க சமஷ்டி பிரணவம் அதுதான் இங்கே சொல்கிறார். ஓரெழுத்து அது சமஷ்டி பிரணவம் ஓம் என்பது. இந்த ஓம் பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். ஓ என்பது தான் எழுத்து, இம் என்பது அங்கே வரல. ஆனால் நீங்கள் ஓன்னு சொல்லி பாருங்கள், இம் வந்துடும். அந்த ஓன்னு சொல்கிறது, ஆனால் இம் வந்துடும். அதனால் அந்த இம்மை சேர்ப்பாங்க. மந்திரங்களில் ஒற்றெழுத்து கணக்கில் கிடையாது. ஒற்றெழுத்துக்கள் இப்போ நமச்சிவாயன்னு சொல்கிறதுல, நமச்சிவாயன்னு சொன்னீங்களே, இப்போ நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறவே அது இச்சை சேர்த்தா 6 எழுத்து தான் வரும். ஆனால் இச்சு என்பது மெய்யெழுத்து என்பதாலே அந்த மெய்யெழுத்தை நாம் சேர்ப்பது இல்லை, 5 எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் ஓம் என்பது தான் சொல் நமக்கு. ஆனால் எழுத்து ஓ தான், அது ஓர் எழுத்து தான். ஆனால் இம் என்பதை நம் மந்திரத்துக்காக மந்திர நூல் விதிப்படி மகாரத்தை நாம் சேர்க்கிறோம் என்று பார்க்கிறோம். எனவே ஓர் எழுத்து சமஷ்டி பிரணவம், அது ஓம். இதன் பொருள் என்ன? அதுக்கு என்ன பொருள் ஓங்காரத்துக்கு என்றால் லயசிவன். பெருமானை சொல்லுகிற பொழுது சைவ சித்தாந்திகள் சிவதத்துவத்தை சொல்கிற பொழுது லயசிவன், போகசிவன், அதிகார சிவன் என்று 3ஆக சொல்லுவாங்க.
லயசிவன் என்பது அருவநிலை, போகசிவன் என்பது அருவுருவ நிலை, அதிகார சிவன் என்பது உருவநிலை என்று காலையோட வகுப்பில் சொன்னோம் இல்லையா? அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 நிலை. அதுதான் இங்கே சொல்கிறார். ஓரெழுத்து சமஷ்டி பிரணவம், இதன் பொருள் லயசிவம், லயசிவன் சொல்லணும். அதாவது அருவநிலை. ஓரெழுத்தாக சொன்னால் அது அருவநிலை. இந்த நிலையில் உலகெங்கும் வரம்பின்றி நிற்றல் குறிக்கப்பட்டது. ஓங்காரம் என்று எல்லா வியாபகமாக எல்லா இடத்திலும் அந்த ஓசை வரும். அது எப்படின்னு சொன்னால், அந்த ஓங்கார ஓசை நிறைந்திருக்கிறது, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்குது என்பதை காதை மூடிக்கொண்டால் தெரியும். இப்படி காதை மூடினீங்கன்னா ஒரு ஓம் சவுண்டு கேட்குது இல்லையா? அந்த அதான் அந்த நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிற அந்த ஓசை வெளிப்பட வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு கருவி வேண்டும். ஆகாயத்தினுடைய குணமாக இருக்கிற ஓசை வெளிப்படுவதற்கு ஒரு கருவி தேவை. என்ன கருவி என்றால், கைத்தட்டினால் ஓசை வரலாம், மேசையை தட்டினால் ஓசை வரலாம்னு சொல்கிறோம் இல்லையா? இதன் வழியாகத்தான் அந்த ஓசை வெளிப்படும். ஆகாயம் என்ற பூதம் தன்னுடைய ஓசை என்ற குணத்தை அப்படியே வெளிப்படுத்தாது, ஒரு கருவி மூலமாகத்தான் வெளிப்படுத்தும். அது வியஞ்சகம் என்று சொல்கிறாங்க. வியஞ்சகம் என்றால் துணைக்கருவின்னு அர்த்தம். 5 பூதங்களும் துணைக்கருவி மூலமாகத்தான் தங்களுடைய குணங்களை வெளிப்படுத்தும். தண்ணீர் சுவையானது தான். அது சுவையான பொருளில் வருகின்ற பொழுது சுவையை கூட்டுகிறது அல்லவா? அப்போ இன்னொரு பொருள் மூலமாக அது தன்னுடைய சுவையை சொல்லுகிறது. அது இனிப்பு சுவையாக இருக்கலாம், கசப்பு சுவையாக இருக்கலாம். சுவை பொதுவானது. தண்ணீர் இனிப்பும் அல்ல, கசப்பும் அல்ல, புளிப்பும் அல்ல, உப்பும் அல்ல. ஆனால் எந்த பொருளை சேருகின்றதோ அந்த பொருளுடைய சுவையை தருகிறது என்று சொல்கிறோம் இல்லையா? எனவே வியஞ்சகமாக 5 பூதங்களும் துணைக்கருவி கொண்டு தன்னுடைய ஓசையை வெளிப்படுத்துவது போல ஆகாசம் ஓசை வெளிப்படுத்துகிறது. அது ஓரெழுத்து, அதுதான் எல்லா இடத்திலும் பரவி கிடப்பது, அதுதான் வியாபக பொருள்னர். அப்போ இந்த நிலையில் உலகெங்கும் வரம்பின்றி நிற்றல் குறிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்புறம் ஈரெழுத்து என்றால் என்ன? பாட்டில் ஈரெழுத்து வருது இல்லையா? ஈரெழுத்து என்றால் அகர உகரம் என மகாரமின்றி சொல்லப்படும் பொழுது, ஆ உ மான்னு சொல்லாமல் ஆ உ என்று சொன்னால் அது மகாரம் இல்லாமல், இம் இல்லாமல் சொல்கிறோம். அது சொல்லப்படும் பொழுது அது சூக்கும வேட்டி பிரணவம். அது வேட்டி பிரணவம் சொல்லாமல் சூக்கும வேட்டி பிரணவம் என்று நாம் சொல்லணும். ஆ என்பதும் ஊ என்பதும் ஓங்காரத்தினுடைய விரிவு, அது பிரிவு. பிரித்தால் ஆ ஊ ஆக வரும். காஞ்சி புராணத்தில் தந்தையார் குறிப்பு எழுதுகிறாங்க. பிரணவம் என்று நமக்கு தெரியும். இப்போ சொல்லிட்டேன், சமஷ்டி பிரணவம், வேஷ்டி பிரணவம் சொல்லிட்டேன். காஞ்சி புராணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பிரணவம் என்பது சிவப்பிரணவம், சக்தி பிரணவம் என்று 2ஆக சொல்லுவாங்க. சிவப்பிரணவம் என்று ஒன்று, சக்தி பிரணவம் என்று ஒன்றுன்னு அங்கே எழுதுகிறாங்க. அது என்னன்னு சொன்னால் ஆ ஊ மா சேர்க்கணும். இங்கே மா சேர்க்கலை. அங்கே சக்தி பிரணவம் சிவப்பிரணவம்னா ஆ ஊ மா சேர்த்து அகாரத்தை முன்னே வைத்து சொன்னால் அது சிவப்பிரணவம், உகாரத்தை முன்னே வைத்தால் அது சக்தி பிரணவம். ஏன்னா ஊ இம் போட்டால் உமா என்று வரும். ஆ ஊ என்று போட்டால் அகரம் முன்னே வைத்தால் அது பெருமானுக்குரியது அகரம். எனவே அது சிவப்பிரணவம். உகாரத்தை முன்னே வைத்தால் அது சக்தி பிரணவம் என்று காஞ்சி புராணத்தை சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே ஆ ஊ மா என்று இரண்டு எழுத்து, அது வேஷ்டி பிரணவம். அது சூக்கும வேஷ்டின்னு பின்னால் தூரம் சொல்ல போகிறேன். சூக்கும வேஷ்டி பிரணவம். எழுத்துக்களின் பொருள் என்ன என்றால் ஆ சிவம், ஊ சக்தி. பொதுவாக ஓம் என்று சொன்னால் அது லயசிவம், லயமாக இருக்கின்ற சிவம். சிவதத்துவத்தில் நாதம், சிவம், நாதம், பிந்து, சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அது லயசிவன் அந்த 4 சொல்வாங்க அருவ நிலையில். அதுதான் ஓங்காரம் என்று நாம் சொல்கிறோம் லயநிலைக்கு. கொஞ்சம் விரிவாக சொன்னால் ஆ ஊ என்று 2 எழுத்தாக சொன்னீங்கன்னா அது சிவனையும் சக்தியும் குறிக்கின்ற 2 எழுத்து என செம்பாதியான ஒளி வடிவமாயுள்ள போகசிவன். ஆ ஊ என்று சொன்னால் அது போகசிவனாக ஒளி வடிவமாக இருக்கின்ற போகசிவன் என்று வைத்துக்கணும். அடுத்து அந்த போகசிவன் என்றால் யார்? அரு உருவமூர்த்தி. லயசிவன் அருவநிலை, அருவமூர்த்தி. போகசிவன் அரு உருவம், சதாசிவன் அரு உருவம். அல்லது அங்கே எடுக்க சதாசிவமூர்த்தம் என்று சொல்லலாம். சதாசிவமூர்த்தம் என்றாலும் அருவுருவம் என்றாலும் ஒன்றுதான், இலிங்கம் என்றாலும் ஒன்றுதான். சிவாலயங்களில் இலிங்க வடிவம்தான் சதாசிவ வடிவம்.
எப்படி என்றால் சதாசிவம் என்பதற்கே என்ன பொருள் என்றால் சிவமும் சக்தியும் சேர்ந்தது, சமநிலையிலே இருப்பது. சமநிலையிலே சிவமும் சக்தியும் சேர்ந்திருப்பது. சிவம் என்றால் ஞானம், சக்தி என்றால் கிரியை. ஞானமும் கிரியும் சேர்ந்தால் அது சதாசிவம். அது சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமூலரே சொல்கிறார், இலிங்கம் இருக்கு இல்லையா, இலிங்கம் அதுதான் சிவம். பீடம் இருக்கு இல்லையா, அதுதான் சக்தி. எனவே சிவம் சக்தியாக இலிங்கம் இருக்கிறது. அது தெரிந்தவர்களுக்குத்தான் இலிங்கம் சிவசக்தின்னு தெரியும். தெரியாதவர்களுக்கு இது இலிங்கம் சிவலிங்கம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது சிவலிங்கம் தான், அங்கே சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அர்த்தம் கிடையாது. சிவலிங்கம் என்று சொன்னாலும் கூட பீடம் அது சக்தி, அந்த இலிங்கம் இருக்கு இல்லையா அதுதான் சிவன் என்று பார்க்கிறோம். இது புரியாததால் தான், இது புரியாத ஒரு காலம், புரிந்த ஒரு காலம் இருந்தது. புரியாத காலம் வருகின்ற பொழுது என்ன செய்தார்கள் என்றால் அம்பாளை தனியாக வச்சுட்டாங்க, அது சக்தி என்று வைத்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிவம் என்று சொன்னால் கருவறையிலே சிவம் இருக்கிறார், அங்கே சக்தி இருக்கிறார் என்று புரிவதற்காக வைத்துட்டு பிரிக்கக்கூடாது. நியாயமாக ரெண்டு ஒன்று தான் இருக்கணும். புரிவதற்காக அது சக்தி, அது உருவடிவாக சொல்கிறோம், அருவுருவமாக சொல்கிற பொழுது நாம் சிவலிங்கத்தை சொல்கிறோம் என்று இப்போ வச்சுட்டாங்க. ஆனால் சதாசிவ மூர்த்தமே ஞானமும் கிரியுமா இருக்கின்ற சிவசக்தி வடிவம்தான் என்பது சொல்லணும். அதுதான் இங்கே சொல்கிறார். சதாசிவ நிலை போக நிலை, போக நிலை என்று சொல்கிறார். போகசிவன் அருவுருவமூர்த்தி, சதாசிவமூர்த்தி லயசிவமாக இருந்து இந்த உருவம் சதாசிவமூர்த்தி என்ன செய்கிறது என்றால் உலகத்தை தொழிற்படுத்த நினைக்கும் நிலை. உலகத்தை தொழிற்படுத்தலாம், செயற்படுத்தலாம் என்று நினைக்கிறான் இல்லையா பெருமான், அவனுடைய சங்கற்பம் சொல்வாங்க. அவனுடைய சங்கற்பத்தின் பொழுது சதாசிவமூர்த்தமாக அவன் இருக்கிறான். லயநிலையிலிருந்து போக நிலைக்கு வந்து சங்கற்பிக்கிறான். அந்த நிலை தான் நமக்கு போகசிவன் என்று சொல்கிறோம். இங்கே ஒரு கருத்து நான் இங்கே சொல்லணும், ஒன்றில் ரெண்டு கூட சொல்லலாம். உண்மை விளக்கம் படித்தா அதெல்லாம் தெரியுமா. உண்மை விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். சேக்கிழாரும் முக்கியமாக மரவாரே சாக்கிய நாயனார், மரவாரே கல்லெறிந்த சாக்கிய நாயனார் புராணத்தில் சொல்கிறார். இப்போ அருவுருவம்னு சொன்னால் அதை நம்ம எப்படி விளக்கணும் என்றால், நான் இதை சொல்லியிருக்க முதல்ல மறுபடியும் இங்கே சொல்கிறேன். அருவமும் அன்று உருவம் அன்றுன்னு சொல்லலாம். இந்த அன்று என்ற நெகட்டிவ் ஃபார்ம் சைவ சித்தாந்தம் சொல்கிறது கிடையாது. ஒரு பொருளை சொன்னால் நெகட்டிவாக அது அல்லன்னு சொல்லக்கூடாது, அது என்னன்னு சொல்லணுமே தவிர அல்லன்னு சொல்லக்கூடாது. அருவன்னு சொல்லு, இல்லை உருவன்னு சொல்லு. அருவம் அன்று உருவம் அன்று அது அருவுருன்னு சொல்லாது. அப்போ அருவுருத்துக்கு சரியான விளக்கம் அல்ல. அப்படி சொன்னால் என்ன சார்னு கேட்டால் பௌத்தர் தான் அப்படி சொல்கிறாங்க. பௌத்தர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருள் என்றால் அது உள்ளதும் அன்று இல்லதும் அன்றுன்னு சொல்லுவாங்க. நீ அவனை கிண்டல் பண்ணுற, அது என்ன சார் உள்ளதும் அன்று இல்லதும் அன்றுன்னு பௌத்தனை கிண்டல் பண்ணிவிட்டு இங்கே வந்து அருவம் அல்ல உருவம் அல்லன்னு சொன்னால் பௌத்தமாக தான் நீ சொல்கிற. எனவே அருவம் அன்று உருவம் அன்று அதுதான் அருவுரம்ன்ற டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா, விளக்கம் கொடுத்தால் அது பௌத்த விளக்கம், அது பொருந்தால். நாம் அதை ஏற்கனவே மறுத்துருக்கிறோம். சரி, அருவம்தான் உருவம்தான் சொல்லலாமா என்றால் அது சமண விளக்கம். சமணல் தான் அருவம் தான் உருவம் தான் அவன் சொல்கிறான். உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று உடன்பாட்டில் சொல்லுவாங்க. உடன்பாட்டிலே உள்ளதும் தான் இல்லதும் தான் சொன்னால் சமணர்கள், எதிர்மறையில் உள்ளதும் அல்ல இல்லதும் அல்லன்னு சொன்னால் பௌத்தர்கள். அப்போது எதிர்மறையில் சொன்னால் நாம் பௌத்தர் ஆகிடுவோம், அல்லது பௌத்த விளக்கம் ஆகிடும். உள்ளது தான் இல்லது தான் சமணன் நாங்கள் சொன்னீங்கன்னா அது சமண பௌத்தமா. அப்போ சைவ விளக்கம் என்ன, ஒரு சிக்கல் அல்லவா. ஆமாம், அருமையாக சேக்கிழார் தான் அதை சொல்கிறாருங்க, சும்மா சாதாரணமாக அவர் சொல்லலை. அருமையாக அவர் பாடுற மாதிரி நினைக்கிறான். அவர் என்ன செய்கிறார், பாட்டு அழகாக சொல்கிறார். அது பாட்டே எடுக்கிறார். காணாத உருவினுக்கும்னு ஆரம்பித்தார். காணாத உருவினுக்கும் என்று சொன்ன அருவினுக்கும் சொன்னார். காணாத அறிவினுக்கும் சொன்னால் அருவம் காணப்படாததுன்னு அர்த்தம். அப்போ காணப்படுவது எது, உருவம். அங்கே சொல்லலது காணாத அறிவினுக்கும், அப்புறம் உருவினுக்கும்னு ஆரம்பிக்கிறார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம், காரணமாம் எது, நீள்நாகம் புனைந்தார்தும் அந்த சிவலிங்கம் என்று சொல்கிறார். நீள்நாகம் புனைந்தாருக்கு நிகழ்குறி எது, அது சிவலிங்கம்ன்ற. சிவலிங்கத்துக்கு என்ன விளக்கம் தருகிறார், காணாத அருவம், காணுகின்ற உருவம், அந்த இரண்டிற்கும் காரணம்ன்றாருங்க. அருவம்னு சொல்லலை, உருவம்னு சொல்லலை. அருவத்திற்கு காரணம் எது, அருவுருவம்.
உருவத்திற்கு எது காரணம்? அது உருவம். அப்போது ரெண்டுக்கும் பயாமீடியாவாக ஒரு பொருள், இப்போ கற்பூரம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். கற்பூரத்தை ஏற்றுகிறோம், அது உருவமாக இருக்குது, கற்பூரம் உருவமாக இருக்குது. அதனால தான் கற்பூரம் ஏற்றுறாங்க. ஏன்னா மூன்றாக இருக்கிறான் பெருமாண்டுக்காக ஏற்றுறோம். கற்பூரம் ஏற்றிய உடனே அது நெருப்பு போல் ஒளியாக வருது. அப்போ அது என்னாச்சு? அது அருவுருவ நிலையாக இருக்குது. முதல்ல உருவமாக இருக்குது, அது நெருப்பாக பற்றுகிற பொழுது, எரிகின்ற பொழுது உருவ நிலை. நெருப்பு முடிஞ்சு கற்பூரம் முடிஞ்ச உடனே அருவமாக போயிடுது. அப்போது உருவநிலை அருவுர நிலைக்கு சென்று அருவமாக போகிறது. அதே போல் அருவநிலை அருவுரத்திற்கு வந்து தான் உருவமாக வரணும். அதுதான் காலையில் சொன்னோம். விதை என்று சொன்னால் அது அருவம், விதை சக்தி அருவம். அது முளைக்கிற பொழுது செடியாக முளைக்கிற முளை தான் வருது, அந்த முளை அருவுருவம், பின்னால் உருவமாக செடியாக வருது. அப்போது உருவம் என்பது அருவத்துக்கு போகிற பொழுதும் அருவுருவத்துக்கு தான் போகணும். அருவம் என்பது உருவத்துக்கு வந்தாலும் அருவுருவம் தான் வந்தாலும். ஏன்னா பயாமீடியாவாக இருக்குது இல்லையா, அதைத்தான் நீங்கள் சொல்லணும். அருவுருவம் என்றால் அருவத்திற்கும் காரணம், உருவத்திற்கும் காரணம் என்று தான் சொல்லணும். நீங்கள் அருவம் தான் உருவம் தான் சொல்லிட்டீங்கன்னா மாறுபட்ட இரண்டு தன்மை ஒரு பொருளுக்கு இருக்காது என்ற தர்க்க மதம் நமக்கு இது தடை செய்யும். எனவே அப்படி சொல்லக்கூடாது. மாறுபட்ட இரண்டு குணம் ஒரு பொருளுக்கு கிடையாது. எனவே அருவத்திற்கு காரணமாகவும் உருவத்திற்கு காரணமாக இருப்பதாலே காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீள்நாகம் புனைந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்று சாக்கிய நாயனார் புராணத்தில் விளக்கம் கொடுத்துருக்கார். அப்போ அருவுருவம் என்றால் இப்போ நமக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. சைவ சித்தாந்த விளக்கப்படி அருவுருவம் என்றால் இதான் நாம் சொல்ல வேண்டிய விளக்கம். அது ஒரு முக்கியமான விளக்கம். இன்னொன்று நான் சொல்ல எண்ணுவது, சிவாலயங்களில் ஏன் சிவலிங்க ரூபத்தை வைத்தார்கள்? உருவத்திருமேனி இருக்குது. சிதம்பரத்தில் அங்கே திருமூலநாதர் இருந்தாலும் கூட உருவத்திருமேனியாக நடராஜர் தான், எல்லாம் சிறப்பெல்லாம் நடராஜர் தான் இருக்கட்டும். உருவத்திருமேனியை வைக்காமல் எல்லா சிவாலயங்களும் விதிவிலக்காக ஏதோ சிதம்பரம், எல்லா சிவாலயங்களிலும் ஏன் சிவலிங்கத்தை தான் வைக்கிறாங்க, கருவா வைக்கிறாங்க. ஏன் என்றால் முதல் காரணம், சிவலிங்கத்தில் நாம் விரும்புகின்ற உருவத்தை பாவிக்கலாம். அங்கே வெறும் சிவலிங்கம் தான் இருக்குது, அது கல் போல் இருக்குது, அவ்வளோதான். அது வடிவம் கிடையாது, எந்த வடிவம் கிடையாது, கண்ணுக்கு தெரிவது. ஆனால் அது என்ன வடிவம்? அது தட்சிணாமூர்த்தியா அல்லது கல்யாண சுந்தரரா, எதுவும் போக வடிவமா வேக வடிவமா எதுவும் தெரியாது, பொதுவாக இருக்குது. நீங்கள் போய் என்ன பண்ணலாம், அங்கே வணங்கி கொண்டு சிவலிங்கத்தை வணங்கிக்கிட்டு சிவலிங்கத்தை நீங்கள் பாவிக்கலாம். நடராஜராக பாவிக்கலாம், கல்யாண சுந்தரா பாவிக்கலாம், வேக வடிவமாக எது வேணாலும் பாவிக்கலாம். அப்போ சிவலிங்கம் என்பது பாவனைக்கு உரியது. உருவமாக வைத்தால் அங்கே பாவனை கிடையாது, அருவத்திலே கிரியை கிடையாது. மந்திரம் பாவனை கிரியை என்ற மூன்றும் பூஜைக்கு தேவை. அப்போ உருவத்தில் வைத்தால் அங்கே பாவனை இல்லை, மந்திரமும் கிரியை தான். அருவத்துக்கு போனீங்கன்னா அங்கே மந்திரம் இருக்கிறது, பாவனை இருக்கிறது, கிரியை கிடையாது. ஆனால் சிவலிங்கத்துக்கு வந்தீங்கன்னா மந்திரம் பாவனை கிரியை மூன்றுமே இருப்பதாலே சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அது முதல் விஷயமாக சொல்கிறது. அதுக்கப்புறம் தத்துவத்தை நமக்கு சித்தாந்தத்தில் தெரியும். சிவம், சதாசிவம், மகேஸ்வரம் அப்படி வைத்துக்கணும். ஐந்தா சொல்லுவாங்க, இருந்தால் மூணாக வைத்துக்கொள்ளுங்க. இப்போது சிவம் என்பது லயநிலை, சதாசிவம் என்பது போக நிலை, மகேஸ்வரம் என்பது அதிகார நிலை, மூன்றும். அப்போ அதிகாரம் என்பது உருவத்திருமேனி, மகேஸ்வரம் உருவத்திருமேனி, மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் உருவத்திருமேனி, சதாசிவ மூர்த்தம் அருவுருத்திருமேனி. அடுத்து அருவத்திருமேனியாக லயம் இருக்குது இல்லையா, அதை லயம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற பொழுது எங்கே போய் வழிபடுறோம் என்றால் சந்நிதியில் போய் வழிபடுறோம், சதாசிவ மூர்த்தத்தை போய் வழிபடுறோம். சதாசிவ மூர்த்தம் எதற்கு இருக்குது என்றால் மகேஸ்வர மூர்த்தம் இருக்கு இல்லையா, அது செயலுக்கு உரியது, கிரியைக்கு உரியது. சதாசிவம் என்று சொன்னால் அது மகேஸ்வரம் மறைத்தலுக்கு உரியது, சதாசிவம் என்று சொன்னால் அது அருளலுக்கு உரியது. எனவே சுத்த வித்தையிலே அயன், திருமால், ருத்திரன், படைத்தல், காத்தல், அழித்தல் முடிஞ்சு போச்சு. 3 பேருக்கும் மும்மூர்த்திகள். 4வது மகேஸ்வர மூர்த்தம். மகேஸ்வர மூர்த்தம் மகேஸ்வரன் என்றால் அது மறைத்தல், 4வதாக இருக்கிற தொழில் மறைத்தல். சதாசிவம் அருளல். எனவே அருளல் தொழில் தான் முக்கியம் அல்லவா. எனவே சதாசிவ மூர்த்தத்தை வைத்து கோயிலுக்கு சென்றவர்களாம் அருள் பெற வேண்டும் அல்லவா என்பதற்காக சதாசிவ மூர்த்தத்தை வைத்தாங்க. வைத்தது மட்டுமல்ல, அது போகசிவன் சொன்னாங்க. போகசிவன் ஏன் சொன்னாங்க என்றால், சிவலிங்கத்தில் போய் வழிபட்டிங்கன்னா சுந்தரர் சொல்வது போல இம்மையே தரும் சோறும் கூரையும். இன்றைக்கி என்ன தேவையோ உலக இன்பெல்லாம் அதை பெறலாம், பொன் பெறலாம், பெண் பெறலாம், எல்லாம் பெறலாம். அது உலக போகத்தையும் தருவான். ஆனால் அங்கே ஏன் உட்கார்ந்துக்கிறான் என்று சொன்னால் அவன் சிவபோகத்தை தர விரும்புகிறான்.
உயிர்களுக்கெல்லாம் உலக போகம் கூடாது. ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியது. உண்மையான போகம் என்றால் சிவபோகம் அல்லவா? எனவே சிவபோகம் என்று சொன்னால் அருளை நான் தருகிறேன். சிவபோகம் அடைந்து விட்டால் நீ லயநிலைக்கு போகலாம். அடுத்து லயநிலை. அந்த லயநிலை பின்னால் இருக்குது. சதாசிவத்துக்கு பின்னாலே சுவரில் கோயில், எல்லா கோயிலும் ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கு தான் அருவ நிலை. அது சிவம் சக்தியை குறிப்பது. அங்கே வழிபாடு செய்யலாம். அப்போ நீங்கள் போகிற பொழுது ஆலயத்துக்குள்ளே போகிறீங்க. அது பெயரே ஆலயம். ஆலயம் என்றால் என்ன அர்த்தம்? லயிப்பதுன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கு போகிறீங்க? லயிப்பதற்கு போகிறீங்க. பெருமானே எனக்கு உலகம்லாம் வேண்டாம், அதிகாரம் தேவையில்லை, பதவி வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போகிறீங்க என்றால் உன்னோடு நான் சேர வேண்டும் என்று போவதால், லயிப்பதற்கு போவதால் தான் அது ஆலயம். ஆன்மா லயிப்பதற்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அது பெரிய தப்பு கிடையாது. ஆனால் லயசிவனுக்கு நாம் போய் சேர வேண்டும். அதுதான் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய நோக்கம். ஆலய வழிபாட்டுக்கு நோக்கம் என்னென்றால் சிவாலயத்திலே சிவலிங்கமாக இருக்கிற சதாசிவமூர்த்தத்தில் இருந்து ஆன்மாவை பெருமானத்தில் லயிக்க வேண்டும், அது லயசிவனத்தை போக வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பெருமானை வேண்டிக் கொண்டு அதிகாரத்தை பெறுகிறோம். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று திரும்பி வந்துடுறோம். போகசிவன் வரையில் போன லயனுக்கு போகாமல் மீண்டும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் உலகத்துக்கு தான் நம்ம வந்துடுறோம் அல்லவா? எனவே கோயில் வழிபாடே நம்ம சரியாக செய்யலை. தினந்தோறும் தான் போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க. ஆனால் கோயில் வழிபாட்டில் கேட்க வேண்டியது பெருமானே உன்னோடு நான் சேர வேண்டும் என்பது தான். நாம் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் நான் அப்புறம் வந்து சேர்றேன், இப்போ நான் தரமாட்டேன், எனக்கு இதெல்லாம் தந்துவிடு, இதெல்லாம் தந்துவிட்டால் நான் உன்னோட சேர்றேன் என்பது போல் நாம் செய்கிறோம் இல்லையா? அது வழிபாடு அல்ல, ஆலய வழிபாடு அல்ல என்பது தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் உலகியலுக்காக காமிய பக்தி பின்னாலே நிஷ்காமியத்துக்கு அழைத்து செல்லும். முதல்ல இதெல்லாம் கேட்பார்கள், அதாவது வேண்டுவது நிறைய வேண்டுவார்கள். பின்னால் கடைசியில் வேண்டத்தக்கது அறிவோ என்று வருவாங்க என்பதனாலே முதல்ல காமிய பக்தியை சொல்லியிருக்கிறார்கள். திருமறையிலும் சொல்கிறாங்க, காமிய பக்தி சொல்கிறாங்க. அப்புறம் நிஷ்காமியத்துக்கு வருவார்கள் என்பதுதான் ஆலய நிலை. அதைத்தான் இங்கே சொல்கிறார். சதாசிவ மூர்த்தம் என்றால் போகசிவன் உலகத்தை தொழிற்படுத்த வேண்டிய நிலைக்கு வருவது என்று. பின்னால் மேற்கூறிய 2 எழுத்துடன் மகாரத்தையும் கூட்டினால் ஆ உ மா இம் என்பது 3 எழுத்தா வந்தால் அது தூல வியஷ்டி பிரணவம். ஆ உ என்பது சூக்கும வியஷ்டி, ஆ உ மா என்று சொன்னால் அது தூல வியஷ்டி பிரணவம். எழுத்தினுடைய பொருள் என்ன? ஆ என்றால் அங்கே பாருங்க, முதல்ல சொன்னது ஈரெழுத்து என்று வர்ற பொழுது சூக்கும வியஷ்டி என்று சொன்னால் ஆ என்பது சிவம், ஊ என்பது சக்தி. முருகப்பெருமான் ஏன் பிரம்மனை குட்டினார்னா இதுதான் காரணம். அவர் என்ன கேட்டார்? ஓம் என்று ஆரம்பித்தான். ஒரு வேதத்தை சொல்லுப்பான்னார். வேற ஸ்லோகத்தில் ஓம்னு ஆரம்பிச்சோன்னு நிறுத்துப்பா. அந்த ஓம்னு சொன்னேன், அது என்ன அர்த்தம்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னீங்க? ஓம் என்றால் என்ன பொருள்? பெருமான் தானே பொருள், லயசிவன் தானே. என்ன சொல்லியிருக்கணும்? ஓம் என்றால் அது பெருமா அவங்க அப்பாவை குறிக்கிறதுக்கு, அது லயசிவனை குறிக்கிறதுங்க என்று சொல்லியிருந்தா விட்டு இருப்பார். அவர் சொல்ல ஓம் என்றா அது என்னையும் குறிக்கும்னா இல்லையா? என்னையும் குறிக்குன்னா என்ன அர்த்தம்? ஆ உ மா என்று வந்தால் அங்கே ஆ என்பது பிரம்மனை குறிக்கும். 2 எழுத்தா வந்தால் ஆ என்று சொன்னால், சூக்கும வேஷ்டியா சொன்னால் ஆ என்பது சிவத்தை குறிக்கும். அதை கூட இல்லாமல் முருகப்பெருமான் ஓங்கார் தான் கேட்டார். ஈரெழுத்து கேட்கல, ஓரெழுத்துக்கு தான் அவர் கேட்டார். ஓம் என்ற ஓரெழுத்துக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ அது சமஷ்டி பிரணவம் பெருமானை குறிக்கணும்னு சொல்லியிருந்தா சரி போடான்னு விட்டுருப்பார். அது என்னையும் குறிக்கணும்னு சொன்னான் இல்லையா? குட்டினார், பொருள் தெரியல, பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை என்று குட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். 3 எழுத்தா சொன்னால் ஆ உ மா என 3 எழுத்தாக சொன்னால் அது தூல வியஷ்டி பிரணவம். இந்த எழுத்துக்கு என்ன பொருள் என்றால், இப்போ நாம் சொல்கிறோம், ஆ என்றால் அயன், ஊ என்றால் அரி அல்லது திருமால், மா என்றால் உருத்திரன். இது அதிகார சிவன். அப்போது லயசிவன், போகசிவன், அதிகார சிவன். சிவதத்தில் சொல்லப்படுகின்ற அதை இங்கே சொல்லிட்டார். ஓரெழுத்து, ஈரெழுத்து, மூ எழுத்துன்னார். அயன் படைக்கிறான், அரி காக்கின்றான், அரணாக இருக்கின்றவன் அழிக்கிறான். இந்த அரண் என்பது யார் என்றால் ருத்திரன். அவன் குணிருத்திரன் போட்டுங்க பிராக்கெட். நான் எழுதலை, அது அடிக்கடி சொல்கிறதுனால எழுதலை. அரண் என்று பிராக்கெட்டில் குணிருத்திரன் போட்டுங்க. குணிருத்திரம் என்றால் தாமத குணம் உடையவன் என்று அர்த்தம். சிவன் தாமத குணம் அல்ல, நாம் வணங்குகின்ற பரமசிவன் தாமத குணம் அல்ல, அவன் குணங்களை கடந்தவன். ஆனால் குணங்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் பிரகிருதி குணம். சாத்விக ராஜச தாமச குணங்களாக இருப்பவர்கள் மும்மூர்த்திகள். சாத்விக குணமாக இருப்பது திருமால், எனவே காக்கின்றான். ராஜச குணமாக இருப்பது பிரம்மன், எனவே அவன் படைக்கிறான்.
தாமத குணமாக இருப்பவன் உருத்திரன், எனவே அவன் அழிக்கிறான் என்று நாம் சொல்கிறோம். அது ஒவ்வொரு குணமும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது. அது பிரகிருதி குணம். இந்த குணங்கள் இல்லாதவன் பெருமான். அவன் 8 குணங்கள் அருள் குணங்கள் என்று சொல்கிறோம். இந்த குணம்லாம் மாயா குணங்கள் என்று நாம் சொல்கிறோம். அதனால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் தொழில்களில் தலைப்பட்டு நிற்கின்ற சிவனை அவனது திரு ஐந்திடத்தில் மகாரத்தின் பொருளாகிய மலத்தின் மறைப்பினால் அறியமாட்டாது உலகம் திகைக்கின்றது. மா எழுத்தாலே மயக்கமது உற்றதே. அந்த பாட்டில் கடைசி என்ன சொல்கிறார்? ஆ ஊ மா என்று இருக்குது. அந்த மாவு பிடிச்சி விடணும். மா என்றால் மயக்கம் தானே, மா என்றால் மயக்கம். எனவே மாவெடுத்தாலே இம் என்பதை வைத்துக்கொண்டு அது மயக்கம் தருகின்றது. உண்மையான பொருள் ஞானஸ்வரூபியாக இருக்கின்ற சிவனை எண்ணாமல் படைத்தல் காத்தல் என்று வைத்துக்கொண்டு அழிக்கின்ற கடவுளாக இருக்கின்றவன் சிவன். அரண்னு சொல்லாமல் உருத்திரன்னு சொல்லாமல் சிவன் என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள் அல்லவா? இது மயக்கத்தினாலே அவர் சொல்லுகிறார்கள். மா எடுத்தினாலே மயக்கம், மலத்தினுடைய மறைப்பு. மா என்பது மலத்தை குறிக்கும் இல்லையா? 5 எழுத்தில் மா என்பது மலத்தை குறிக்கும். அந்த அந்த நயத்தோடு ஓரெழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து மறந்துட்டு மயக்கம் ஏன் வருகிறது என்றால், உயிர்களுக்கெல்லாம் மகாரம் என்ற மலம் இருக்கிறது அல்லவா? அந்த மலம் மறைப்பு இருப்பதாலே அதை உண்மை பொருளை புரிந்து கொள்ளாமல் உயிர்களெல்லாம் இடர்படுகின்றன என்று மா எழுத்தாலே மயக்கவது உற்றதே. எனவே பிரணவத்தினை அதன் முறைகளையெல்லாம் உணர்ந்து ஓதினால் அவனை படிமுறையால் உணர்ந்து உய்யலாம் என்பது கருத்து. ஏன் இப்படி ஓரெழுத்து ஈரெழுத்து என்று சொல்கிறார் என்றால், ஓரெழுத்து என்றால் அது லயசிவனை, ஈரெழுத்து என்று சொன்னால் அது ஆ ஊ என்ற சிவனையும் சக்தியும் குறிக்கின்ற அது போக சிவன். 3 எழுத்து என்று சொன்னால் ஆ ஊ மா என்பது அதிகார சிவனாக படைத்தல் காத்தல் அழித்து மும்மூர்த்திகளை குறிப்பது என்று வைத்துக்கொள்ளணும். இந்த மும்மூர்த்திகள் சொன்ன இல்லையா? அயன் படைக்கிறான், அரி காக்கின்றான், அரண் அழிக்கிறான்னு சொன்ன இல்லையா? அதை மட்டும் நேரில் படிக்கிற போது என்ன நினைக்கணும்? இந்த மும்மூர்த்திகளாக பெருமானும் இருப்பான். பெருமானே அயனாக, பெருமானே அரியாக, பெருமானே ருத்ரனாக இருந்து படைத்தல் காத்தல் ஒடுக்கத்தை செய்வான். அப்படி பெருமானே செய்தால் அது சம்புபட்சம்னு சொல்லணும். சம்புபட்ச முறையிலே அந்த 3 தொழில் நடக்கிறதுன்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் அந்த தொழிலையெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறான் பெருமான். புண்ணியமான ஆன்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள், அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கெல்லாம் படைக்க காக்க அழிக்க என்று பொருளை பிரித்து கொடுக்கிறான். அப்போ அது அனுபட்சம் என்று சொல். தான் செய்யாமல் அனுபட்சமாக அந்த உயிர்களுக்கு தருகிறான் என்பதால் மும்மூர்த்திகள் என்று சொன்னால் திருவருகள் எப்படி வரும் என்றால், சொன்ன இல்லையா திருவாசகத்தில், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். அந்த மூவர் சொன்னால் இல்லையா, அது அனுபட்சம். அங்கே மூவர் என்று சொன்னால் அனுபட்சமாக ஆன்மாக்களாக இருந்து புண்ணியத்தினாலே படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் ஆகின்ற அயல் நரி அரணாக மாறுகின்றவர்கள். அந்த மூவருக்கு பெருமான் தெரிய மாட்டான். மும்மூர்த்திகள் அறிய மாட்டார்கள், மூவர் அறிய மாட்டார். விண்ணகத்தே வரும் நன்ன மாட்டார் சொல்கிறார் இல்லையா? தேவர்களுக்கு அறியாதவன் அங்கே. ஆனால் திருமுறைகளில் அயனாகி படைப்பான், அரணாகி அழிப்பான் என்று வந்தால் அது சம்புபட்சம், அது பெருமானை குறிப்பு. அதனால் பெருமானை குறிக்கின்ற இடங்கள்னு திருமுறைகள் சிலது இருக்கிறது. மும்மூர்த்திகளாக இருக்கின்ற உயிர்களை குறிக்கின்ற அனுபட்சமும் இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சுக்கணும். திருமுறைகள் அப்படி சொல்ல மாட்டாங்க, பொதுவாக பாடிட்டு போயிடுவாங்க. சாத்திரங்களை படிக்கிற பொழுது தான் அந்த அனுபட்சம் என்றும் சம்புபட்சம் என்றும் 2 வேறுபாடு நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கே சொல்கிறது படைத்தல் காத்தல் என்ற பொழுது இங்கே பெருமானையே சொல்லலாம். பெருமானே அவன் சம்புபட்சமாகவே இருக்கிறான், பின்னால் அனுபட்சமாக வருதுன்னு சொல்லலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் அந்த பாட்டு. இனி உணரப்படும் பொருளாகிய சிவனது சிறப்பை உணர்த்து முகத்தால் அவனை உணர வேண்டுவதை இன்றியமையாமை உணர்த்த வேண்டி இவ்வாறு சிவன் மேல் வைத்து ஓதினாரேனும், சிவனைத்தானே புரிஞ்சுக்கணும். நாம் இருப்பதிலே பரம்பொருளாக இருக்கிற சிவனைத்தானே புரிஞ்சுக்கணும். அதுக்காக சிவன் மேலே வைத்து ஓதினாரேனும் பிரணவத்தை ஓதும் முறைமைகளையும் அவற்றது பயனையும் உணர்த்தலே கருத்து. இங்கே என்ன நோக்கம் என்றால், மும்மூர்த்திகளை பற்றியோ அல்லது சிவம் சக்தியை பற்றியோ சொன்னாலும் கூட அது காரணம் அல்ல. பிரணவத்தை ஓதும் முறைகள் எப்படி என்றால், முதல்ல ஆ ஊமா, அப்புறம் ஆ ஊ, அப்புறம் ஓம் என்று ஓதும் முறையை மாற்றணும். அப்படி ஓதும் முறைகள் நமக்கு இருக்கிறது. எப்படி பஞ்சாட்சரத்தில் சொல்கிற பொழுது தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம், அதிசூக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் பிரணவத்தையும் கூட ஓதும் முறைகள் என்றால்
3 எழுத்தாக, ஏறெழுத்தாக, ஓரெழுத்தாக நாம் ஓதலாம் என்கிறார். பிரணவத்தை ஓதும் முறைகளைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். இசைந்தங்கு இருவராய், பாட்டில் இசைந்தங்கு ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராயின்னு பாட்டில் வருது பாருங்க. இசைந்து அங்கு இருவராயின்னு வருது. அதை எப்படி இருவராய் இசைந்துன்னு படிக்கணும். சிவம் சக்தியும் இசைகிறார், ஒன்றாக இருக்கிறோம் என்று இணைகிறார். தனி சிவமாக இருப்பது என்பது வேறு, சிவம் சக்தியாக இருப்பது என்பது வேறு. எனவே உலகத்தை தொழிற்படுத்துகிற பொழுது சிவம் சக்தியாக இருந்து தான் செய்கிறார்கள். அதனால்தான் சாத்திர நூல்களில் கூட அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், அம்மையப்ப வடிவம்தான் நமக்கு அருள் புரிகின்ற வடிவம். தனி சிவமோ தனி சக்தியோ அல்ல, சிவசக்தி ரூபமாக அம்மையப்பராக வந்து அருள் புரிகிறார்கள். அதனால்தான் ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பராக வந்து ஞானப்பால் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். திருக்கலிற்றுப்படியாரில் அம்மையப்பர் தான் உலகுக்கு அம்மையப்பர் என்றெல்லாம் சொல்வதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையப்பராக வருகிறான்னு பார்க்குறோம். அதனால் சிவசக்தியாக வந்து தான் நமக்கு உதவுவார்கள். சிவஞான சித்தியார் நம்ம திருவந்திரம் படிக்கிறோம். சிவஞான சித்தியாரில் முதல் பாயிரத்தில் அவர் சொல்கிற பொழுது செறிவொழியாத சிவன் என்கிறார். செறிவொழியாத சிவன் என்றால் நீங்காத சிவன் என்று சொன்னால் எப்படி? அம்மையோடு அப்பனாகி, அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி சேர்ப்பான் என்று பாட்ட முடிகிறார். எனவே அம்மையோடு அப்பனாக இருக்கவன் தான் நம்முடைய சிவபெருமான் என்பதெல்லாம் நாம் அந்த பெருமானுடைய உருவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், சிவசக்தியாக அறிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஓங்காரத்தை அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும். இசைந்தங்கு இருவராய், இருவராய் இசைந்து என மாற்றி உரைக்க, இசைந்து என்பதால் அவ்விருவரும் வேறு நில்லாது ஒன்றாய் ஏய்ந்து நிற்கும் அருவுருவ நிலையை குறிக்கிறார். சதாசிவமூர்த்தம் அருவுருவம், சிவம் சக்தியாக, இலிங்கம் வந்து சிவம், பீடம் சக்தி அல்லவா, இருவரும் அங்கே இசைகிறார்கள், ஒன்றாக இசைகிறார்கள் என்று. முறைத்தல் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த முறைக்கிறது கண்ணால் முறைக்கிறோம் நீங்கள் சொல்கிறோம், அது அல்ல. முறைத்தல் என்றால் உருவாய் தோன்றுதல் அர்த்தம். உருவாக தோன்றுகின்றது, அருவுருவாக இருப்பது உருவாக பரிணமிக்கிறது அல்லவா. உருவாய் தோன்றி தொழில் ஏற்றுவது, உருவம் வந்தால்தான் தொழில். எனவே தான் மகேஸ்வர மூர்த்தம் என்று நாம் சொல்கிறோம். மகேஸ்வர மூர்த்தம் தான். சதாசிவ மூர்த்தத்திலேயோ லயசிவல்லையோ அது கிடையாது. மகேஸ்வர மூர்த்தம் தான் யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம். அந்த 25 மூர்த்தங்கள் தான் நம்ம சொல்லுமே தவிர, சதாசிவ மூர்த்தத்தில் சதாசிவம் சொல்லி போவோம் தவிர மற்றபடி யோக வடிவம் வேக வடிவம் சொல்கிறது கிடையாது. அங்கே அருள் வடிவம் தான் நம்ம சொல்கிறோம். விளங்குது? மகேஸ்வர மூர்த்தங்களில் மகேஸ்வர மூர்த்தமாக யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம் சொல்கிறோம். அதனால் உருவமாக தோன்றி தொழில் ஏற்றுகின்றார். சோதியை அறியாது எனவும் மயக்கம் உருவது உலகம் எனவும் சொற்களை வருவித்துக் கொள்ள இலக்கணம் எழுதுகிறாங்க. அறியாது சொல்லச்சம் உலகம் எழுவாய். மா எழுத்து என்பது தொடை நோக்கி விகாரமாயிற்றுன்ற மா எழுத்துன்னு வரணும். அது மவ்வெழுத்துன்னு இருக்கணும். பாட்டில் மவ்வெழுத்துன்னு மா எழுத்து தானே, மா குரில் தான். அது அந்த மா எழுத்து நெடிலா சொல்லியிருக்கிறார் என்றால் அது அந்த ஈரெழுத்து மூவெழுத்து என்று சொன்னதுனால எதுகை நோக்கி மா என்று சொன்னார். ஆனால் மா குரில் தான். மா என்று நெடில சொன்னாலும் மா என்றால் குரில் வைத்துக்கணும். மா எழுத்து விகாரமாயிற்று. இதனால் அசபை சிவபெருமானுக்கு அருள் வாயிலாய் என்று அவனை உணர்விக்கும். இப்போ நம்ம படித்தெல்லாம் அசபை தான் படிக்கிறோம். அசபாமந்திரத்தின் மூலமாக சிவனை அறியலாம். அதிகார சிவனாக, போக சிவனாக, லயசிவனாக நாம் அறியலாம் அந்த அசபா மந்திரத்தினாலே என்று அம்சம் சொன்னார் இல்லையா? அவருடைய மேல் விளக்கமாக இந்த மந்திரத்தை அவர் சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். எனவே மறுபடியும் அந்த ஒரு பாட்டை படிக்கலாம். ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி வியாபகமாக இருக்கிறான். ஈரெழுத்தாலே இசைந்தங்கு இருவராய் சதாசிவமூர்த்தமாக இருக்கின்றான். மூவெழுத்தாலே முறைக்கின்ற சோதி உருவத்தின்மேனியாக அவன் வருகின்றான். அப்படிப்பட்ட சோதியை மா எழுத்தாலே மலம் என்ற தடையினாலே உயிர்களெல்லாம் மயக்குவது உற்றது. அது ஒன்றும் புரியாமல் சிவனுடைய உண்மை நிலை தெரியாமல் மயங்குகிறது என்று சொல்கிறோம். அது 2. அப்புறம் 3வது பாட்டு படிக்கணும். தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திருவம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற தென் பொது ஆமே என்று சேக்கிழார் இதெல்லாம் வச்சு தான் பாடியிருக்கிறார். தில்லையை பற்றி பாடுற பொழுது 2 பாட்டு பாடுறான்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அண்மையிலோடு ஒரு இடத்துல சொல்ல வேண்டியதாக இருந்தது. உபநிடதங்கள் எல்லாம் சபையை பற்றி சொல்கிற பொழுது எத்தனையோ சொற்களாலே சொல்லுகின்றன ஒரு பட்டியல் போடுறாங்க. அதில் முக்கியமாக தைத்திரிய உபநிடதம், கைவல்ய உபநிடதம்லாம் சொல்கிறாங்க. அதில் என்ன வருதான், சிதம்பரம் சபை இருக்கு இல்லையா, சிதம்பரம் சபையை அற்புதம் என்று சொல்கிறாங்க. வடமொழியில் அற்புதம் தான், ஆ போட்டு இத்து தான் போடணும், அற்புதம் தான் அது.
அதை நம்ம அற்புதம் என்று இற்றா மாற்றிக்கிட்டோம். நம்ம தமிழுக்காக மாற்றிக்கிட்டோம். அற்புதம்னு வராது. எனவே இரு போட்டு அற்புதம் என்று நாம் சொல்கிறோம். அற்புதம் என்று நீ சொன்னாலும் கூட ஒரிஜினல் சொல் அற்புதம் தான். எனவே சிதம்பரனுடைய சபையிலே அற்புதம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்புறம் பரவியோமம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மகத் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் உபநிடதங்களில் சிதம்பர சபையை குறிப்பதற்குள்ள வேறு வேறு சொற்கள், பரியாய நாமம் சொல்லுவாங்க, வேறு சொற்களை சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுதான் சேக்கிடார் பெருமான் என்ன செய்கிறார், இங்கே பொது நடம் சொன்னார் இல்லையா, தில்லை பொது நடம்னு ஒரு சொல்கிறார். அந்த 2 பாட்டு பாடுறார் இல்லையா, கற்பனை கடந்தது ஒதுக்கு முன்னாலே ஆதியின் நடுவுமாய், நம்ம அதை பாடுறதே கிடையாது, கற்பனை கடந்தது தான் எல்லாம் நம்ம பாடுறோம். ஆதியின் நடுவுமாய் அளவிலா அளவுமாய் பாட்டில் சொல்கிற பொழுது போதியா நிற்கின்ற வேதியா ஒரு ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியா என்றால் உலகம் எப்படி இருக்குது என்று போதிக்கின்றான் பெருமான். ஆதியாய் நடுவுமாய் இன்னும் அந்தும் அதுதான். ஆதி நடு அந்தமாக இருக்கிறேன் நான், ஆணுமாக பெண்ணுமாக நான் இருக்கின்றேன் என்று, ஏகமாக இருப்பேன், ஆண் பெண்ணாக இருப்பேன் என்று, ஒருவனாக இருப்பேன், இருவராக இருப்பேன் என்றெல்லாம் விளக்குகிறார் என்று சொல்லி, எங்கே என்றால் தில்லை பொதுநடம், தில்லையிலே ஆடுகின்ற பொதுநடம் எல்லாருக்கும் உள்ளது. எல்லாரும் அதை பார்த்தா புரிஞ்சிக்கலாம். இந்த பக்கத்தில் சிவகாமி இருக்கிறாங்க, இந்த பக்கத்தில் பெருமான் ஆடுகிறார் என்றால் இருவராக இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளலாம். பொன் சபை அல்லவா, அது உயர்ந்த சபை, பொன் உயர்ந்ததல்லவா, எனவே அது உயர்ந்த சபை என்று தெரிந்து கொள்ளலாம். பொதுமக்களுக்கு அதுதான் தெரியும். அது சிற்சபை, அது அறிவான சபை, அருள் சபையெல்லாம் தெரியாது. பொண்ணு எவ்வளோ பொண்ணு வச்சுக்கிறோம்ப்பா, இன்றைக்கி என்ன ஆச்சு பொண்ணு, அங்கே போய் கணக்கு பண்ணுமா இல்லையா, 70,000 ஒரு சவரம் சொல்கிறான், இப்போ எவ்வளோ இருக்கும் அது என்று அங்கே போய் கணக்கு பண்ணுறோம் இல்லையா. அப்போ பொன்னம்பலத்தை பொண்ணாக தான் பார்க்குறே தவிர பொன்னம்பலம் சிற்சபையாக நீ பார்க்கலை. அதனால் அவர் என்ன செய்தார் சேக்கிடார், முதல்ல போய் பார்க்கட்டும், அப்படி தான் பார்க்கட்டும் என்று தில்லை பொதுநடம் சொல்லிட்டார். பொதுநடத்துக்கு பின்னால் தான் உண்மை விளக்கத்தில் வருவது போல உடுக்கை என்பது படைப்பு, அனல் கையேந்துகிறான் அனல் ஏந்துகிறான் என்றால் அழித்தல் என்று அர்த்தம் புரியுது இல்லையா. அப்போ அர்த்தம் புரிகின்ற பொழுது இந்த தில்லை மறைகிறது, அந்த பொன்னம்பலம் மறைகிறது. என்னவென்னா சிற்பரவியோமம்னார். சிற்பரவியோமம் ஏனென்றால் கற்பனை கடந்த சோதி, கருணையே உருவம்னார். அந்த பெருமானுக்கு எது உருவம் என்றால் சக்தி தான், அருள் தான் அவனுக்கு உருவம். உண்மை விளக்கத்தில் பின்னால் வரும். அது நடனத்தை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பறைதன பறையிடமாக மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாறு ஒருவன் ஒரு இடத்துல வருது இல்லையா. பறை இடமாகின்ற, பறையே சக்தியே இடமாக கொள்கிறான் பெருமான் என்று பறை இடமாக என்பதுதான் அருள்வெளி. அதுதான் கருணையே உருவமாகி என்கிறார் சேக்கிடார். பறை இடமாக என்பது கருணையே உருவம் இருக்கு. அது கற்பனை கடந்த சோதி என்றால் வாக்கை கடந்தவன் அர்த்தம். கற்பனை என்ன, மனம் தானே கற்பனை பண்ணுது. மனம் கற்பனை பண்ணால் வாக்கு வேண்டும், மனம் கிடையாது வாக்கும் கிடையாது, அதை கடந்தவனாக இருக்கிறான், கற்பனை கடந்த சோதியாக இருக்கிறான், அவனுடைய உருவம் கருணையே உருவமாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு அற்புத கோலம்னார். சிதம்பரத்தை அற்புதம்னு உபரிடம் சொல்வதாரே அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமம். சித் என்றால் அறிவு, அறிவே அல்லது அருளே, அறிவே அம்பலமாக, பரவியோமம், வியோமம்னா ஆகாயம், பரவியோமம் என்றால் பரவெளி. அப்போ அறிவே வெளியாக, அதாவது சிதம்பரம், சித் அம்பரம், அம்பரம் என்றால் ஆகாயம், சித் என்றால் அறிவு. தமிழில் வடமொழியில் இருக்கிற சிதம்பரத்தை தான் நாம் சிற்றம்பலம் என்று நாம் சொல்கிறோம். சித்தம்பலம்னா சிற்றம்பலம் சொல்கிறோம். சிறுமை என்றால் நுட்பமானது, அறிவு தான் ரொம்ப நுட்பமானது நமக்குள்ளே. உடம்பு தூலம், மனம் அதைவிட சூக்குமம், உயிர் அதைவிட சூக்குமம், அறிவு அதைவிட, மனம் சூக்குமம் அதைவிட சூக்குமம் அறிவு, அதைவிட சூக்குமம் உயிர். எனவே அறிவினுடைய சூக்குமத்தை வைத்து தான் அது சிற்றம்பலம் என்று நாம் அறிவே, பெருமானுடைய அறிவே அல்லது சைதன்ய சுரூபமாக அருளே வடிவமாக ஆடுகிறான் என்பதாலே சிற்பர வியோமம் சொன்னார். அப்போ இங்கே சொல்கிறது தென் பொது நடம்னார். அந்த பொது நடத்தை எப்படி சொல்கிறார், சிவபெருமான் 3வது பாட்டுங்க, தாம் இயல்பாகவே எழுந்தருளிருக்கின்ற சிதாகாசமாகவே திருவுள்ளம் கொண்டு வெளிநின்று அருள்கின்ற தில்லையம்பலமும் மேற்கூறிய ஓர் எழுத்தாகும். ஓர் எழுத்து தான் அம்பலம். நாங்கள் சொன்னார் இல்லையா, பெருமான் தானே ஒரு எழுத்து, எனவே திரு அம்பலம் கூட ஓர் எழுத்து தான். அந்த ஓர் எழுத்து ஏன்னா அருளே வெளியாக ஆடுகின்ற பெருமான் நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக தில்லையை ஆடுகிறான், வடிவம் எடுக்கிறான். தில்லை என்பது ஒரு அடையாளம், பரவெளி நம்ம பார்க்க முடியாது.
பரவெளி அருள்வெளி பார்க்க முடியாது. அந்த அருள்வெளி போல் இங்கே வந்து பெருமான் நடனம் ஆடுகிறான். அதுதான் தில்லை என்று நாம் சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். இயல்பாக எங்கே இருக்கிறான் பெருமான் என்றால் சிதாகாசம். சிதாகாசம் என்று சொன்னால் தகராகாசம்னு கூட சொல்லுவாங்க, எழுதியிருக்காங்க. தகரம் என்றால் நுட்பம் அர்த்தம். நுட்பமாக ஆகாசம் நுட்பமானது. 5 பூதங்களிலே ஆகாசம் மிக நுட்பமானது. எனவே தகராகாசம் சொல்கிறோம். அந்த சிதாகாசமாகவே திருவுள்ளம் கொண்டு என்றால் என்ன பொருள்? 25ஆவது மகா சன்னிதானம் அந்த காலத்தில் கைலாயத்துக்கு போனவருங்க. அவர் தான் கைலை மணின்னு சொல்லுவாங்க. கைலை மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கே கைலாயம் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எவ்வளோ வசதி தான் கொடுக்குது, இருந்தாலும் கஷ்டம். அதோட பெருமாளுடைய அருள் இல்லைன்னா கைலாய காட்சி கிடைக்காது. அதுவும் நமக்கு தெரியும். அந்த காலத்தில் கைலாயத்துக்கு போகிறாரு நம்ம 25ஆவது மகா சன்னிதானம். அதாவது நான் சொல்கிறது 1960களில் 60களுக்கு முன்னால் போனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்னையே பார்க்க முடியாதுங்க. பாதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. போயிருக்கிறார். கூட ஒரு 25 பேர் மடத்தில் முக்கியமாக கூட்டு போயிட்டாராம். என்ன ஆயிடுச்சு, அங்கே போய் என்ன போயிடுச்சு, பல பேருக்கு ஜுரம் வந்துடுச்சு, நடக்க முடியாமல் போயிடுச்சு. சாமியார் சன்னிதானம் என்ன பண்ணித்தான், அட பாவிங்களே, உங்களை நான் கூப்பிட்டு வந்துட்டேன்டா, நான் போனால் கூட பரவாயில்ல, யாரும் ஆடுறதுக்கு ஆள் கிடையாது, உங்களை நான் கூப்பிட்டு வந்த எல்லாம் என்ன திட்டுவானடையா, நாங்கள் போனால் திட்டுவானே, கூப்பிட்டு போய் அங்கே சாவடிச்சேன்னு சொல்லுவான்ட்டு என்ன பண்ணாராம், டேய் சன்னிதானம்லாம் நினைக்காதரா, விட்டுறா எல்லாத்தையும் என்று அவரே மருந்து கலக்கி கொடுப்பாராம், அவரே டீ போட்டு கொடுப்பாராம். அது குடிச்சிருந்தாங்களாம். 2-3 நாள் சன்னிதானம் தன்னுடைய நிலையை மாறி மருத்துவம் பார்த்தார். அவங்க நல்லா இருக்கணுமே என்று மருத்துவம் பார்க்கிறார்னா, எப்படிப்பட்ட மகா சன்னிதானம், எங்கே இறங்குகிறார் பெருமான், அப்படி தான் செய்கிறார். அருள்வெளியிலே இருந்தால் நம்ம யார் பார்க்க முடியும்? எனவே நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்றுதான் பெருமான் தில்லையிலே வருகிறான். அதுதான் தில்லைக்கு பெருமை. எவ்வளோ தன்னை இலக்கி கொண்டு, அதாவது ஆகாய அளவு விரிந்தவன், ஆகாயத்தை விட விரிந்தவன் ஏகதேசமாக வந்து நடனம் ஆடுகிறான் என்றார். தில்லை பொது நடம், மக்களுக்காக ஆடுகிறான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அப்படிப்பட்ட தில்லையை கண்டால் அந்த வாரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், தில்லைக்கு தான் அந்த பெருமை உண்டு. தில்லையை பார்த்துருக்கீங்களா என்ன, பார்க்கவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லுவோம், நான் கண்டதில்லைன்னு. கண்டதில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் கண்ட தில்லைன்னு வரும். நான் போனதில்லைன்னு சொன்னால் போன தில்லைன்னு வரும். அவர் சொல்லுவார் அந்த காலத்தில், தில்லைக்கு தான் அந்த பெருமை. நான் போகலன்னு தான் சொல்கிறான், நான் காணவில்லைன்றதான் சொல்கிறான். நான் கண்டதில்லைன்னு ஒன்று, எங்கடா கண்டதில்லை, நீ கண்ட தில்லை தான்ப்பா அது. நான் இன்னும் போனதில்லை என்றால் போனதில்லை, நான் அங்கே பேசியது இல்லை என்றால் பேசிய தில்லை. எல்லாம் இப்படி தான், எதை சொன்னாலும் இப்படி மாறும். அதான் தில்லைக்கு பெரு. அப்போ பெருமான் அங்கே வந்து இருந்தால் அங்கே இல்லை என்று வராது, தில்லைன்னு தான் வரும் என்று அவர் நயமாக சொன்னார். அதுதான் செய்கிறார். இங்கே பொது நடம் என்று சொல்கிறார். அந்த பாட்டை பார்க்கலாம். சிதாகாசமாக இருக்கின்ற பெருமான் திருவுள்ளம் கொண்டு தடத்து லட்சணமாக பொதுவிலே நடனமாடுகிறான். சேக்கிழார் சொல்கிறார், தில்லையிலே பொதுவாக நடனம் ஆடுறான்ப்பா. என்ன அர்த்தம் என்றால், சைவர்களுக்குன்னு அர்த்தம் இல்லைன்றார். சைவர்களுக்கு ஆடுறான், பொதுவாக ஆடுகிறார். யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம், டிக்கெட் போட்டு பார்க்குறது கிடையாது. பொதுவிலே ஆடுவதாலே எந்த சமயத்தவரும் பார்க்கலாம். அதனால்தான் சாய்மானவர் என்ன பண்ணார், இதை விளக்குவதற்குத்தான் சிவபோக சாரம் பழுத்து கிடக்குதுன்னு. சிவபோகம் அங்கு ஆனந்த விழா நடனம், சிவபோக சாரம் பழுத்து கிடக்கின்றது. சேரவாரும் ஜெகத்தேறினார். சேரவாரும் என்றால் நான் சொல்கிறது டு ஜாயின் என்ற அர்த்தம் கிடையாது, நீங்கள் சேருவதற்காக அர்த்தம் கிடையாது. சேர என்றால் ஒரு சேர வாருங்கள். நீங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லா சமயத்தரும் சேர வாருங்கள், உங்களுக்கு பெருமான் அருளுவான். எனக்கு சைவருக்குத்தான் அருளுவேன், வைஷ்ணவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான் என்று சேரவாரும் ஜெகத்தீரேன்னு ஒரு பாடினார் என்று பார்க்கணும். எனவே அப்படிப்பட்ட பொதுவிலே ஆடுகின்றான் பெருமான் என்று சொல்லிட்டு, சேக்கிழாருக்கு ஒரு குறும்பு என்னன்னா, பொதுவிலே எல்லாருக்கும் பொதுவாக ஆடுகிறான், ஆனால் அந்த 2 பேர் காண முடியவில்லை என்றார். பொதுவே எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆடுறான், ஆனால் எல்லாரும் காணுகின்ற அந்த பெருமானை 2 பேர் இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கிறாங்களே என்று தான் நயமாக பாடுறார். அதனால் தில்லை அம்பலத்தோடு மேற்கூறிய ஒரு எழுத்தாகும். தேவர் பாட்டில் தேவர் உரைகின்றனர். அங்கே தேவர் என்றால் மகாதேவர் அர்த்தம். மகாதேவராகிய சிவருமான் தேவர் தாம் உரைகின்ற என கூறுக. சிற்றம்பலம், முதல்ல சிற்றம்பலம்னார். அந்த சிற்றம்பலத்தை எப்படி பிரிக்கணும் என்றால், சிறுமை ப்ளஸ் அம்பலம்னு பிரிக்கணும். அந்த சிறுமை என்பது நுண்மைன்னு அர்த்தம். சிறுமை என்றால் பெருமைக்கு எதிர்ப்பதன் சிறுமை சொல்கிறேன், அது அல்ல. சிறுமை என்றால் நுட்பமானதுன்னு அர்த்தம். சிறுமை நுண்மை என பொருள் தரும். சிதம்பரம் என்றால் சித்து என்றால் சித்து என்ற பொருளை தரும்.
சிதம்பரம் என்றால் சித்து என்ற பொருளையே குறிக்கும். அப்புறம் நான் எழுதியிருக்கிறேன், உபநிடத்தில் தகராகாசம், சிதம்பரத்தை உபநிடத்தில் தகராகாசம் சொல்கிறாங்க. தகரம் என்றால் சிறுமை என்று அர்த்தம். தகராகாசம் என்றால் சிறுமையான அம்பலம். அப்புறம் திரு அம்பலம்ன்றாங்க. அதாவது பாருங்க, முதல்ல என்ன சொல்றார், சிற்றம்பலம் முதல்ல சொன்னார், சிதம்பரம் சொன்னார், திரு அம்பலம்ன்றார். சிற்றம்பலம் என்பது நுட்பமான அம்பலம்னு அர்த்தம். சிறுமை என்றால் நுட்பமான அம்பலம்னு அர்த்தம். அது தகராகாசம். சிதம்பரம் என்றால் அறிவு, அருள்வெளி, அறிவுவெளி, அருள்வெளி. எனவே சித்தம்பரம் சொன்னார். அப்புறம் திரு அம்பலம்ன்றா பாருங்க. திரு அம்பலம் என்றால் இதிலே உள்ள திரு அருளை குறிக்கும். பெருமானுடைய திருவளை குறிப்பதுதான் திரு அம்பலம் என்றால், திருவிளையாட புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய நூல். இது படிக்க வேண்டிய நூல். இப்போ வகுப்பில் நான் இணையதளத்தில் கொஞ்சம் நடத்துகிறேன். ஏன்னா திருவிளையாட புராணம் நடத்த சொன்னாங்க, அது சேர்த்து நடத்துகிறேன். அதில் திரும்ப பெரும்பற்ற புலி ஆசிரியர் என்ன பண்ணுறார், அம்பலம்னு சொல்கிற பொழுது இங்கே சொல்கிறார் பொன்னம்பலம், சிற்றம்பலம், திரு அம்பலம், அப்புறம் மதுரையில் வெள்ளி அம்பலம் என்று அம்பலங்கள்லாம் வரிசையாக சொல்கிறேன். உன்னோடு முடிக்கலை, சிதம்பரத்தை சொல்லி முடிக்கலை. அம்பலம்னு சொல்லி சிதம்பரத்தையே பொன்னம்பலம், திருவம்பலம், சிற்றம்பலம்னு தனித்தனியாக சொல்கிறார். தனித்தனியாக ஒரு பாட்டு பாடிருக்கார். சிற்றம்பலம் என்றால் என்ன பொருள், பொன்னம்பலம் என்றால் என்ன பொருள், திருவம்பலம் என்றால் என்ன பொருள் என்று சொல்லியிருக்கிறாருங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். திருமலை சொன்னது போல இங்கே திரு அம்பலம் என்றால் அருளையே குறிக்கும். சித்து அருள் என்பது வெளிப்படை சொல், சிறுமை தகரம் என்பது குறிப்பு சொல். எல்லாம் ஒரே பொருள் தான், அருளைத்தான் குறிக்கிறது. ஆனால் எல்லாம் குறிப்பாகவும் வெளிப்படையாகும். இங்கே சித்து அருள் என்று சொன்னால் அது வெளிப்படையாகும். திருவருள் அம்பலம், அருளம்பலம், அருளம்பலம்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்தில் அருளம்பலம் பேர் வச்சுக்குவாங்க, அருளம்பலம் சொல்லுவாங்க. அது அருள் என்றால் வெளிப்படையாக தெரியும். அதை மாற்றி என்ன சொல்லலாம், சித்தம்பரம் சொல்லலாம், தகராகாசம் சொல்லலாம். அப்படி சொன்னால் குறிப்பாக சொல்வது. இவற்றால் உணர்த்தப்படுவது சிவனது சக்தியே. ஆதலால் அம்பலத்தின் மூலமாக சித்து என்றோ திரு என்றோ சொல்வதெல்லாம் சக்தியை குறிப்பது. அதுதான் நமக்கு உதவுறது. அம்பல நடனமெல்லாம் யாரால் பெறுகிறோம் என்றால் சிவகாமியால் பெறுகிறோம். அவன் அம்மாவுக்கு பெயர் சிவகாமின்னு வைத்திருக்காங்க. ஏனென்றால் காமாட்சியை பற்றி பாடுகின்ற மூகபஞ்சசதி இருக்கு இல்லையா, அதில் இறைவனுக்கு காமேஸ்வரன் என்று ஒரு பெயர் உண்டு. காமேஸ்வரன் என்றால் காமத்தை கடந்தவன் அர்த்தம். நம்மளாம் காமத்தை கடக்கலை, இறைவன் நம்மளாம் காமேஸ்வரன் சொல்லக்கூடாது, நம்ம காமுகன்னு சொல்லிக்கலாம். விருப்பப்பட்டால் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா காம நம்ம நீங்கலை. ஆனால் அப்படி அல்ல, பெருமாளை நீங்கினான் என்பதால் காமேஸ்வரன். அவர் காமேஸ்வரன் என்றால் அந்தம்மா காமேஸ்வரி என்று, காமாட்சிக்கு காமேஸ்வரி என்று ஒரு பெயர் ஒன்று சொல்கிறாங்க. அந்த காமேஸ்வரி என்ற பெயரை வைத்துக்கொண்டு தான் சிவகாமி என்ற பெயர். சிவகாமி என்று சொன்னால் அவன் காமேஸ்வரன், சிவகாமேஸ்வரன். எனவே இந்த அம்மா சிவகாமி என்றால் சிவனை விரும்புகின்றவள் என்று அர்த்தம். சிவகாமி என்றால் சிவனை விரும்புகின்றவள். இன்னொரு அர்த்தம் சிவனை விரும்பச் செய்கின்றவள். ரெண்டு அர்த்தம். சிவகாமி என்ற சொல்லுக்கு சிவனை அவள் விரும்புகிறாள், இன்னொன்று உயிர்களுக்கெல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் சிவனை விரும்பும்படியாக செய்கிறாள். இந்த நடனத்தினுடைய பொருளை சொல்லின்னு பார்க்கும். எனவே சிற்றம்பலம் சிவனது சக்தி, சிற்றம்பலம், சிதம்பரம், திருவம்பலம், தென்பொது என்னும் இந்த நான்கும் சிவன் இயல்பாயிருக்கின்ற பரவெளியாய் இருப்பது அவனது சக்தியே என்பது அறியலாம். அம்பலம் அம்பலம் என்று சொல்வதாலே அம்பலம் எது என்றால் பெருமானுடைய அருள் சக்தி தான். அதைத்தான் பறையிடமாக மிகு பஞ்சாக்கிரத்தால் என்று உண்மை விளக்கத்தில் பறையிடமாக கொள்ளுகிறான். அங்கே சொல்லுவார், நான் நேரம் இல்லாததில் சொல்லலை, 3 சொல்லுவார் அங்கே. அதாவது ஆன்மாவிலே நடனமாடுகின்றான் பெருமான், 8ம் 2ம் உருவான இலிங்கம்னு வரும். அதுக்கு முன்னாலே நமசிவாய் என்ற பஞ்சாட்சரமாக இருக்கிறான் பெருமான். நான் சொல்கிறது உண்மை விளக்கத்தில் 5 எழுத்து வடிவாக இருக்கிறான் வரும், ஆன்மா வடிவாக இருக்கிறான் வரும், பறை வடிவாக இருக்கிறான் வரும். இது என்ன சார் 3 சொல்கிறீங்களே, 5 எழுத்தாக இருக்கிறான்றீங்க, ஆன்மாவிலையும் சொல்கிறீங்க, சக்தியும் சொல்கிறீங்களே, அவன் எங்கே தான் இருக்கிறான் என்றால் மந்திர வடிவாக இருந்தால், காலையில் சொன்னோம் அதை, 5 எழுத்து மந்திர வடிவாக இருக்கிறான். மந்திர வடிவாக இருக்கிறான் என்றால் அது தூல வடிவம், தூல வடிவம். ஆன்மாவிலே 8ம் 2 உருவான இலிங்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் ஆன்மாவிலே இருக்கிறான் பெருமான் என்றால் அது சூக்கும வடிவம். பறை வடிவாக அருள் சக்தியாக இருக்கிறான் என்றால் அது அரிசூக்கும வடிவம் என்று உண்மை விளக்கத்தில் 3 வடிவங்களை சொல்கிறோம். தூலம், சூக்குமம், அரிசூக்குமம். தூல வடிவம் மந்திர வடிவம்,
சூக்கு வடிவம் ஆன்மாவிலே விளங்குவது, அதிசூக்க வடிவம் பராசக்தியிலே விளங்குவது. அதுதான் இங்கே சொல்கிறார். அம்பலம் அம்பலம் என்று சொன்னால் அந்த சொல்லெல்லாம் சிவசக்தியை குறிப்பது தான், அவருடைய சக்தியை குறிப்பது என்று அறியலாம். எனவே சிவன் நிலவுலகத்தாருக்கு அருள் புரிதல், நமக்கு தான் அருள் புரினான். நிலவுலகருக்கு அருள் புரிதல் காரணமாக தில்லை அம்பலத்தையே தனது பரவெளியாக ஏற்று எழுந்தருளியுள்ளான் என்பதை நாயனார் இம்மந்திரத்தில் முதற்கண் உடம்புடு புணத்திலால் கூறுகளினார். என்ன நோக்கத்தில் சொல்கிறார் என்றால், ஏதோ பரவெளி அருள்வெளின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. நமக்கு வாய்த்தது நில உலகத்தில் வாய்த்தது இதுதான் பார்க்கணும். இதையே நீங்கள் பரவெளியாக எண்ணுங்கள். என்ன சார் பரவெளி வேறு தானே சார்னு சொன்னால் இருக்கலாம், அதுதான் நமக்கு கிடைக்கல. நீ எங்கே பார்க்க போகிற? ஞானசம்பந்தருக்கு கிடைச்சது, சுந்தரக்கெல்லாம் கிடைச்சி. அவங்க சொல்கிறாங்க, தென்னிலா அமர்ந்தவன் பாட்டு என்ன சொல்கிறார், மண்ணிலே வந்த பிறவே எனக்கு வாலிதான் நல்லா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து கொண்டு தில்லையிலேருந்து பரவலையை தரிசிக்கிறாங்க, அவங்க தரிசிக்கிறாங்க. நாம் அங்கே தில்லைக்கு போனால் அங்கே இருக்கிற தில்லை தீட்சத்தான் தெரியுதாரே தவிர மற்ற எந்த வெளியும் தெரியல நமக்கு. அங்கேயே அதையே மறைச்சிடுறாங்க, இதையே மறைச்சிடுறாங்க. எனவே அவர் என்ன செய்கிறார், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த பரவெளியைத்தான் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று நீங்கள் அதையே பரவெளியாக எண்ணுங்கள். பரவெளியில் தரிசித்தால் என்ன பலனோ அதே பலனை தில்லை தரிசித்தால் உங்களுக்கு முத்தின்ட்டான். தில்லையை தரிசித்தால் முத்தி என்றால் போய் பார்க்கறது அல்ல, இதை மாதிரி பார்க்கணும். பரவெளியிலே இருக்கிற பெருமான் அருளே சக்தியாக அம்பலமாக நமக்காக நிலவுலகத்திலே ஆடுகின்றான், எளிவந்த பிரானாக இருக்கிறான் என்று எண்ணினால் அதுதான் சிதம்பர தரிசனம். மற்றபடி இப்போ பார்க்கறதுலாம் சிதம்பர தரிசனம் அல்ல. அப்படி பார்த்தால் உங்களுக்கு அந்த முத்தி தரும் என்று பார்க்கும். அதனாலே சொல்லுகிறார் என்று தில்லையம்பலத்தையே தனது பரவெளியாக ஏற்று எழுந்தருளியுள்ளான் என்றால் அவனுடைய பரங்கருணை எப்படிப்பட்ட பரங்கருணை. அதனால்தான் திருவம்பாயிரத்தில் பாடுறார், கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதின்னு. கேழினா ஒப்புன்னு அர்த்தம். ஒப்புமை இல்லாத பரஞ்சோதி அவன், அவனுடைய கருணைக்கு யாரும் ஒப்பு சொல்ல முடியாது. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணைனார். அப்படிப்பட்ட கருணையோடு எழுந்திருக்கிறான்னு சொல்லி அந்த இந்த பாட்டில் இந்த மந்திரத்தை சொன்னார். அப்புறம் என்று என்றால் என்று கொண்டு ஊரின் திசை அதன் உள்ள அம்பலத்தை குறி, ஊருக்கு ஒரு திசை சொல்கிறார். தென் புதுன்றாலே தெற்கு திசை என்ன, தென்னே இருப்பதால் தெற்கு திசையிலே அம்பலம் இருக்கிறது. பொது ஆமை என்றால் பொதுவாகவும் இருக்கும். பாட்டில் பொது ஆமைன்னு இருக்குது, பொதுவும் ஆம் என்றால் இது பொதுமன்றமாகவும் இருக்கும், அருள்வெளியாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். இதனால் அசபை மேற்கூறியவாறு லயசிவன் முதலியோர் வடிவாதலை அன்றி இந்நிலவுலையில் அதிகார சிவன் வெளிநின்ற தில்லை அம்பலமாகவும் நிற்கிறது. அசபா மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சிதம்பரம் என்பது அதிகார சிவனாக இருந்து கொண்டு பரவெளியில் இருக்கிற லயசிவன் நமக்கு அதிகாரத்தை தருகிறான், அதிகார சிவனாக அருள் புரிகிறான் என்ற ஒன்றை இந்த மந்திரத்தின் மூலமாக சொல்லி அசபையினுடைய விளக்கம், அசபையினுடைய சிறப்பெல்லாம் 3 பாட்டில் சொல்லியிருக்கிறார். 4வது பாட்டும் சொல்ல போகிறார். ஒன்றொன்றாக சொல்லுகிறார். அம்ச மந்திரம் என்றால் என்ன, அசபையினுடைய பயன் என்ற 2வது மந்திரம், 3வது மந்திரம் சொல்லி 4வது மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இடைவெளிக்கு பின்னால் நாம் 4வது மந்திரத்தை சந்திக்கலாம்.